नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। அத்தியாயம் 15 மங்களாச்சரணம் பண்ணிடலாம். அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपकदामाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगणरघुनाथान्वितं दं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोऽभिः कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वशभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு அத்தியாயம் 15 பாண்டவர்களின் துறவு பதம் 1. ஏவம் கிருஷ்ண சஹ கிருஷ்ணோ பிராப்த்ரா ராஜ்னா விகல்பிதः நானா சங்காஸ்பதம் ரூபம் கிருஷ்ண விஸ்லேஷ கர்ஷிதः. மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், பகவான் கிருஷ்ணரின் புகழ்பெற்ற நண்பரான அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை விட்டு பிரிந்ததால் பெருந்துக்கத்திற்கு ஆளானார். இது யுதிஷ்ட மகாராஜனின் கற்பனையான விசாரணைகளையும் மீறியதாக இருந்தது. பொருளுரை. அளவுக்கு அதிகமான துயரத்தினால் அர்ஜுனனின் தொண்டை அடைத்துக் கொண்டதால் யுதிஷ்ட மகாராஜனின் பல வகையான கேள்விகளுக்கு அவரால் சரியாக பதிலளிக்க இயலவில்லை. இப்ப பெரும் துக்கத்தில் இருக்கிற யாராவது கிட்ட போய் நம்ம கேள்வி மேல கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா துக்கம் தொண்டை அடைக்கிறது அப்படிம்பாங்க. அடுத்தது பதம் 2. அந்த நிலையில இங்க அர்ஜுனன் இருக்கிறார். யுதிஷ்டர் கேள்வி கேட்டு அவருக்கு எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா ஆனானப்பட்ட பகவான் கிருஷ்ணர் அனைத்து நன்மைகளையும் தரக்கூடியவர், மங்களகரமானவர், தூய்மையானவர். அவரை வர்ணிக்கிறதுக்கு சொற்களே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் கிட்டவே இருந்துட்டு நம்மளுக்கு யாராவது ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யாரானாலும் நம் தாய் தந்தை நம்மளை விட்டு பிரிஞ்சாங்க அப்படின்னா நம்மளால அந்த சமயத்துல துக்கம் என்ன நல்லதை மட்டும்தான் நினைச்சு பார்ப்பாங்க பக்தர்கள். அவங்க செஞ்ச நல்லதையெல்லாம் நினைச்சு பார்த்தப்ப பகவான்கிட்ட எந்த ஒரு கெட்டது கிடையாது. அப்ப அவர் பிரிஞ்சு போனா எப்படி இருக்கும்? பதம் 2. சோகேன சுஸ்யத்வதன கிருத் சரோஜோ ஹத பிரபஹ விபும் தம் ஏவானுஸ்மரன் நாசக்னோ பிரதிபாஷிதும். மொழிபெயர்ப்பு. துக்கத்தினால் அர்ஜுனன் வாயும் தாமரை போன்ற இதயம் உலர்ந்து விட்டன. இதனால் அவனது உடல் ஒளியை இழந்தது. இப்பொழுது பரமபுருஷனை நினைவுபடுத்தி கொண்ட அவரால் பதிலாக ஒரு சொல்லை கூட சரியாக உச்சரிக்க இயலவில்லை. பதம் 3. கிருஷ்ணேன சம்ஸ்தப்ய சுச்சபாணினாம் கிருஜ்ய நேத்ரயோக பரோஷேன சமுன்னந்த சமுனத்த பிரணவ்யத் கண். மொழிபெயர்ப்பு. அவர் மிகவும் சிரமத்துடன் கண்களை மறைத்த துன்பக் கண்ணீரை தடுத்து நிறுத்தினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கண் பார்வையிலிருந்து மறைந்து போனதால் பெருந்துயரத்தில் ஆழ்ந்த அவர் பகவானிடமுள்ள அன்பு அதிகரிப்பதை உணர்ந்தார். இது அந்த பிரிவு விப்ரலம்ப பாவம். எப்பவுமே நம்ம கூட இருக்கிறப்போ
அதிகமா பாசத்தை வெளிப்படுத்த மாட்டோம். ஒருத்தர் பிரிஞ்சாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப நினைச்சு நினைச்சு பார்ப்போம். அவங்க இருந்தப்ப எப்படி நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், என்னென்ன பேசிக்கிட்டோம், எப்படி விளையாண்டோம். அதெல்லாம் நினைச்சு பார்ப்போம். அதை இப்ப அவர் அந்த துக்கத்தை உணர்றார். பதம் 4. சக்கியம் மைத்ரீம் சௌஹ்ருதம் ச சாரத்யாதீஷு சம்ஸ்மரன் நிருபம் ஆக்ரஹம் இதி ஆக பாஸ்ப கத்கதயா கிரா. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கணும் மாதாஜி? படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நல்லாசிகளையும் சிநேகத்தையும் நெருங்கிய குடும்ப உறவுகளையும் மற்றும் அவரது தேரோட்டும் பணியையும் நினைவூர்ந்த அர்ஜுனன் சோகத்தில் அமிழ்த்து பெருமூச்சுடன் பேசத் துவங்கினார். பொருளுரை. பரமபுருஷர் அவரது தூய பக்தர்கள் உடனான எல்லா உறவு முறைகளிலும் பூர்ணமானவராக இருக்கிறார். ஸ்ரீ அர்ஜுனன் நட்பு முறையில் பகவானுடன் அன்பு பரிமாற்றம் கொண்ட தூய பக்தர்களுக்கு முன் உதாரணமாக விளங்கினார். அர்ஜுனிடம் பகவான் கொண்டிருந்த சிநேகம் மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலையில் இருந்தது. அவர் அர்ஜுனனின் நலனில் அக்கறை கொண்டு இருந்ததுடன் இரக்கத்துடன் அவருக்கு உதவி செய்பவராகவும் இருந்தார். இந்த சிநேக உறவை இன்னும் பூர்ணமானதாக செய்வதற்கு பகவான் தமது தங்கையான சுபத்ரா தேவியை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைத்து அவரை தமது குடும்ப உறவிலும் கட்டி போட்டார். அனைத்திற்கும் மேலாக தமது நண்பனை யுத்த அபாயங்களில் இருந்து காப்பாற்றுவதற்காக அர்ஜுனனுக்கு சாரதியாக இருக்கவும் பகவான் சம்மதித்தார். உலகை ஆளும் பொறுப்பை பாண்டவர்களிடம் ஒப்படைத்ததை பகவான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைந்தார். இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக நினைவு கூர்ந்த அர்ஜுனன் இத்தகைய எண்ணங்களில் ஆழ்ந்து விட்டவர் ஆனார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப நெருங்கிய நட்பு மட்டும் கிடையாது, பகவான் எப்படியெல்லாம் ரெசிப்ரிகேட் பண்ணிருக்கார் தன்னோட பக்தர்கள்ட்ட அப்படி பார்த்தோம்னா, அர்ஜுனனுக்கு தேரோட்டியாகவும் இருந்திருக்கிறார். ஆனானப்பட்ட பகவான் அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவரானவர் ஒரு சாதாரண தேரோட்டியா இருந்திருக்கார். தேரோட்டிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அர்ஜுனன் கால்களால அவரை முதுக குத்தி குத்தி லெப்டா ரைட்டா இல்ல டைரக்டா போகணுமா, எந்த திசையில போகணும் அப்படிங்கிறத ஒரு தேரோட்டிக்கு கால்களால் உணர்த்துவார் அந்த மன்னர். ஏன்னா அவரால் அப்ப பேச முடியாது. ஏன்னா அங்க படைகளோட அந்த போர்ல பயங்கரமான சவுண்டு, யுத்த களத்துல பயங்கரமான சப்தம் இருக்கும். லெப்ட் போ ரைட்டு போனாலும் நான் வாயில சொன்னா அவருக்கு புரியாது. அப்ப கால்களால் உதைக்கணும். அந்த நிலையில தன்னை துறவு அப்படிங்கிற நிலையில தன்னை மிகவும் தாழ்த்தி பக்தர்களுக்கு சேவகனுக்கு சேவகனாக பகவான் ஆகின்றார். அது மட்டுமல்ல, அர்ஜுனன் மிகச்சிறந்த பக்தர் அப்படிங்கிறதுனால அவர் உறவு முறையிலையும் கோர்த்துட்டார். தன்னுடைய தங்கை சுபத்ராவை திருமணம் செய்து வைத்தார். இப்படி எல்லா வகைகளிலும் பார்த்தா அர்ஜுனனுக்கு அவர் கூடவே இருந்தார். அர்ஜுனனை ஒவ்வொரு அபாயத்திலிருந்து காப்பாற்றினார். கர்ணனோட அம்பு அவரை தொய்க்க வரும்போது டக்குன்னு குழியில இறக்கி அவரோட மகுடத்தை மட்டும் சாய்க்கிற மாதிரி பண்ணினாரு. பீமதேவர் அவருக்கு அவரோட உயிரை எடுக்கணும்னு ரொம்ப போராடி போர்க்களத்துல போர் புரியும் போது பீஷ்மரிடம் இருந்து காப்பாற்றினார். இப்படி எல்லா விதத்திலையும் அவருக்கு உதவி பண்றார். அந்தனர்கிட்ட இருந்து காப்பாத்தினார். இப்படி எத்தனையோ விதத்துல அர்ஜுனனுக்கு துணையாகவே இருக்கிறார். அப்ப அர்ஜுனன் எப்பவுமே பகவானை பற்றி நினைத்து கொண்டே இருப்பவர். அவரோட பிரிவை இப்போ அவரால் தாங்க முடியல. நம்மளுக்கு எப்பவுமே உதவி செய்யறாங்க, டக்குன்னு நம்மளை விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? அதாவது இப்ப விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா இங்க எக்ஸ்டர்னல், நாட் இன்டர்னலி. இன்டர்னலா நம்மளுக்கு பரமாத்மாவா இருக்கிறார். அவர் எப்பவுமே இருப்பார், எப்பவுமே போக மாட்டார். இந்த பாடி இருக்கிற வரைக்கும் அடுத்த பாடிக்கு போறப்போ அடுத்த பாடியிலையும் வந்துருவார். அவர் இல்லாம யாராலும் இருக்க முடியாது. பகவானின் துணை இல்லாம யாராலும் இருக்க முடியாது. ஏன்னா அவர் பரமாத்மா. நீ எதுக்கு எனக்கு வேணும், நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொன்னா நம்மளோட உறுப்புகள் எல்லாம் செயல்படாது. ஏன்னா அதை செயல்பட வைக்க அவர் வேணும். நம்மளோட எண்ணங்கள் நிறைவேற அவர் வேணும். உபதிருஷ்டா ஹனுமந்தா, அனுமதி அளிச்சாதான் நாம செயல்பட முடியும். அதனால பகவான் இல்லாத இடம் கிடையாது. இங்க எக்ஸ்டர்னலா நமக்கு இங்க அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணராகவும் இருக்கிறார், பரமாத்மாவாகவும் இருக்கிறார். கிருஷ்ணராக இருக்கிறது பகவான் நிலை, பரமாத்மாவா இருக்கிறது உள்ள அந்தரங்கம். அது
இப்படி அவர் வந்து ரொம்ப துக்கத்துல ஆழ்ந்திருக்கார். பதம் 5. அர்ஜுன உவாச்ச வஞ்சிதோ அஹம் மகாராஜ ஹரிணா பந்துருபினா ஏமே அவக்ருதம் தேஜோ தேவ விஸ்மா பணம் மகத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினார், அரசே, என்னை ஒரு ஆத்ம நண்பனைப் போலவே பாவித்த பரமபுருஷ பகவான் ஹரி என்னை தனியாக விட்டு சென்று விட்டார். இவ்வாறாக தேவர்களையும் வியப்பில் ஆழ்த்திய எனது அற்புத சக்தியையும் இழந்தேன். பொருளுரை. பகவத்கீதையில் 10.14 பகவான் கூறுகிறார், செல்வம், பலம், அழகு, அறிவு மற்றும் விரும்பத்தக்க பிற பௌதீக ஐஸ்வர்யங்கள் ஆகியவற்றை ஒருவன் பெற்றிருப்பானாயின் அவை என்னுடைய மொத்த சக்தியில் ஒரு அற்பமான பகுதி மட்டுமே ஆகும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே பகவானால் அளிக்கப்படாமல் யாராலும் சுதந்திரமாக சக்திகளை பெற்றிருக்க முடியாது. பகவான் அவரது நித்திய முக்தி பெற்ற சகாக்களுடன் பூமியில் அவதரிக்கும் பொழுது தமது திவ்யமான சக்திகளை வெளிப்படுத்துகிறார். அத்துடன் தமது சகாக்களாக தம்முடன் வரும் பக்தர்களுக்கும் தமது அவதார நோக்கத்தை நிறைவேற்ற தேவையான சக்திகளை அளிக்கிறார். பகவானும் அவரது நித்திய சகாக்களும் பலமுறை பூமியில் அவதரிக்கின்றனர். இவற்றையெல்லாம் பகவான் நினைவு வைத்திருக்கிறார். ஆனால் அவரது சகாக்கள் பரமனின் விருப்பப்படி அவற்றை மறந்து விடுகின்றனர் என்று கீதை 4.5 குறிப்பிடுகிறது. அதை போலவே பகவான் பூமியை விட்டு வெளியேறும் போது தமது சகாக்கள் அனைவரையும் தம்முடன் அழைத்து சென்று விடுகிறார். அர்ஜுனனுக்கு அளிக்கப்பட்டிருந்த சக்தியும் ஆற்றலும் பகவானின் அவதார நோக்கத்தை நிறைவேற்ற தேவைப்பட்டது. ஆனால் அவரது நோக்கம் நிறைவேறியது. தேவர்களையும் பிரமிக்கச் செய்த அர்ஜுனனின் அதிசயமான அவசர சக்திகள் இனி தேவைப்படாததால் அவை அர்ஜுனனிடமிருந்து மறுபடியும் எடுத்துக் கொள்ளப்பட்டன. அச்சக்திகள் பகவானை அடைவதற்காக உள்ளவை அல்ல. அர்ஜுனனை போன்ற சிறந்த பக்தருக்கும் தேவர்களுக்கும் கூட சக்திகளை அளிக்கவும் மறுபடியும் அவற்றை எடுத்துக்கொள்ளவும் பகவானால் முடியும் என்றால் அற்ப ஜீவராசிகளின் நிலை என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே பகவானிடமிருந்து கடனாக பெற்றுள்ள சக்திகளை கொண்டு யாரும் திமிர் பிடித்தவனாக இருக்கக்கூடாது. மாறாக பகவானால் அளிக்கப்பட்ட சக்திகளுக்காக அவரிடம் ஒருவன் நன்றி கடன்பட்டு இருப்பதுடன் அவற்றை பகவானின் தொண்டிலும் ஈடுபடுத்த வேண்டும். அந்த சக்திகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பகவானால் திரும்பவும் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அவற்றை பகவத் சேவையில் ஈடுபடுத்துவதே சிறந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப நாம வந்து பகவான்கிட்ட எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்கிறது. அழகு, வீரம், அறிவு, புகழ், துறவு போன்ற ஐஸ்வர்யங்கள் எல்லாமே இருக்கு. அது ஒரு சிறு பகுதி நம்ம கிட்டையும் இருந்தது அப்படின்னா உடனே நாம அதனால கர்வம் கொள்ளக்கூடாது. ஏன்னா நாமெல்லாம் பகவானிடமிருந்து அந்த சக்திகளை பெற்றிருக்கிறோம். நம்மளுக்கு செல்வம் இருக்கா, நம்மளுக்கு கல்வி இருக்கா, நம்மளுக்கு நல்ல ஒரு புகழ் இருக்கின்றதா, அதை எதுக்காக நாம அடக்கமாக யூஸ் பண்ணணும்? அதெல்லாம் இப்ப எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம ஆடணும் அப்படின்னா அதையெல்லாம் பகவானால உடனே எடுத்துட முடியும். ஒரு ஃபியூஸ பிடுங்கினா போறோம் நம்ம உடல்ல. நாம வந்து மறதிக்கு உட்படுறோம். இப்ப நிறைய பேர் மறதினால வயதானவர்கள் அவதிப்படுறாங்க. சொந்தங்களை அடையாளம் தெரியாது, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, வெளியில போனாங்கன்னா திரும்பி வர முடியாது, அந்த அளவுக்கு அட்ரஸ் தெரியாது. அப்போ ஆனா அவங்க வந்து ரொம்ப புகழ் பெற்றவங்களா இருந்திருப்பாங்க. வாழும்போது அவங்க பெரிய ஜட்ஜா இருந்திருப்பாங்க, டாக்டரா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் அந்த மறதி அப்படிங்கிற நோய் வந்திருக்கும். சோ இது வந்து ஒரு அடிபட்டா கூட, ஆக்சிடென்ட்ல அடிபட்டா கூட மூளையில ஒரு நரம்பு பாதிச்சது அப்படின்னா அந்த மறதிங்கிறது வந்துரும். நிறைய ப்ராப்ளங்களை நாம இப்ப நிறைய மனிதர்கள்ட்ட நாம பார்த்திருக்கோம். ஒரு செகண்ட்ல அவங்க வாழ்க்கையை மாத்தி புரட்டி போட்டுரும். ஆனா நாம எந்த நேரத்துல எது வருது, காட்டு தீ மாதிரி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இருக்கும் வரை ஆட்டம் ஆடுறாங்க எல்லாருமே. எனக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தற்பெருமை, புகழ், கௌரவம், ஒரு பொய் அகங்காரம் அதோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுவும் பக்தர் அல்லாதவர்கள் கேட்கவே வேண்டாம். அரசியல்வாதிகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆட்டம் போடுவாங்க. பதவி வந்துருச்சு அப்படின்னா அப்படி அவங்களுக்கு பின்னாடி ஒரு 40 பேராவது போகணும், ஒரு 10 காரு பின்னாடி போகணும், அந்த மாதிரி ஒரு ஆட்டம் போடுவாங்க. பதவி போயிடுச்சு அப்படின்னா அவங்க திரும்பி பார்க்கறக்கு ஆள் கிடையாது. இப்படி பகவான் தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அது வந்து போன ஜென்மத்துல நாம செய்த புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கிறார், மறுபடியும் எடுத்து விடுகிறார். இப்ப அர்ஜுனனுக்கு கூட அதைத்தான் பண்றாரு. பகவான் போனோடனே அந்த சக்திகள் இனி தேவைப்படாது உனக்கு அப்படின்னு. இப்ப தவசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தவம் பண்ணுவாங்க. தவம் பண்ணி அஷ்டமா சித்திகள் கைவர பெறுவாங்க.
அப்ப இந்த அசுரர்களுக்கு கூட அது கிடைக்குது. ராவணன், ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், கம்சன் இவங்களுக்கெல்லாம் கூட இருந்தது. அசுரர்கள் வந்து மாயமா மறைவாங்க. போர்ல பாத்தீங்கன்னா அவங்க திடீர்னு தோன்றுவாங்க, திடீர்னு மறைஞ்சிருவாங்க, அப்புறம் வேற உருவம் எடுத்துக்குவாங்க. அப்ப அசுரர்கள் கையில இந்த சக்தி எல்லாம் கிடைக்கும் போது என்ன பண்றாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. இப்ப நம்மளுக்கு கூட கிடைச்சதுன்னா பாருங்க, நம்ம கிட்ட எல்லாம் பவர் இருக்கு. இப்ப நாம எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம கிட்ட பவர் இருக்கு, நாம சாபம் கொடுத்தா பழிக்கும் அப்படின்னு ஒரு வரம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, யாராவது பக்கத்து வீட்டுல நம்மள ஏதாவது தொந்தரவு பண்ணாங்களா, நீ நாயா போ அப்படின்னு உடனே சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம மனசை அடக்க முடியாது, வாய் வழியா அது வந்துடும். அப்ப இந்த எல்லாருக்குமே பவர் கிடைச்சதுன்னு வைங்க இந்த உலகத்துல, நம்ம இருக்கிற நிறைய பேருக்கு பவர் கிடைச்சது. இப்ப பாகிஸ்தான் கிடைச்சது அப்படின்னு நம்ம நிலைமை என்ன ஆகும்? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு பவர் கிடைச்சதுன்னா நாம என்ன அதை துஷ்பிரயோகம் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம கிட்ட பகவான் இருக்கிற சக்தி கிடையாது. ஏன்னா பகவான் தூய்மையானவர். அவ வந்து அனாவசியமா அதை வெளிப்படுத்துறது கிடையாது. நம்மளை திருத்தி ஆட்கொள்றதுக்கு மட்டும்தான் அவர் பண்றாரு. அப்ப அசுரர்கள் கையில கிடைக்கிற சக்தி வேற, நம்ம கிட்ட கிடைக்கிற சக்தி வேற. அப்ப அர்ஜுனனுக்கு நல்ல பக்தராகவே இருந்தாலும் அதை திரும்பி வாங்கிடுறாரு. ஏன்னா பகவான் இருக்கிறப்ப அவர் கொடுக்கறது வேற, பகவான் மறைந்த பின்னர் அர்ஜுனுக்கு நீ தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துட்டு போயிடுறாரு. ஏன்னா இருக்கிற எல்லா அசுரர்களையும் அழிச்சிட்டாரு ஒரு கூண்டா. அப்ப பகவான் வந்து சக்திகளை எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் கொடுக்கவும் முடியும், அதை திரும்ப எடுக்கவும் முடியும். அப்போ இந்த சக்திகள் எல்லாம் நம்ம பகவத் சேவையில் ஈடுபடுத்துவதுதான் மேன்மையானது. நம்ம கிட்ட இருக்கிற சக்திகள் எப்ப வேணா மறைய போகுது. வயதானா நம்ம சக்தியோட இருக்கிறதுக்கு போட கிடையாது. நம்மளால ஒரு சிறு பொருளை கூட தூக்க முடியாது. வயதான அப்புறம் நடக்கிறது கஷ்டம். ஏன்னா எலும்பு தேய்மானம், கண் பார்வை குறைவு, காது கேட்கறது மங்கிரும், நம்மளை மதிக்கிற கால் கிடையாது. அப்ப இருக்கிறப்போ இப்போ சக்திகள் இருக்கு, நம்மளுக்கு நல்லா பார்க்க முடியுது, கேட்க முடியுது, நடக்க முடியுது. அதை எதுக்காக பயன்படுத்தணும்? பாக்குறது பகவானோட ரூபத்தை பார்க்கணும், கேட்கறது பகவானை பற்றிய கதைகளையும், நாமம், ரூபம், குணம், லீலைகளை கேட்க வேண்டும், தொடர்ந்து கேட்க வேண்டும். நடக்கிறது கோயிலுக்கு நடக்கணும், கைகளை பகவான் சேவையில் ஈடுபடுத்தணும், நாக்க பிரசாதமாக உண்ண வேண்டும், வாய் பகவானின் புகழை பாட வேண்டும். இப்படி எல்லா அங்க உறுப்புகளையும் அம்பரீஷ் மகாராஜா போல நாம பகவானோட சேவையில் என்றும் ஈடுபடுத்துவதே சாலச் சிறந்தது. ஏன்னா நம்மளுக்கு அது ஒண்ணுதான் விளைவை தராது. நீங்க வேற எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு பாவமோ புண்ணியமோ மறுபடியும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற பின்னல்ல நம்ம போய் சிக்கிடுவோம். அடுத்தது பதம் 6. யஷன வியோகேன லோகோ ஹி ஹப்ரிய தர்ஷன உக்தேன ரஹிதோ ஹி ஏஷ மிருதக प्रोच्यते यथा. மாதாஜி ஹரே எது மாதாஜி? ஸ்ரீ கிருஷ்ணா மாதாஜி, நம்ம படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. கீதா மாதாஜி 6வது பதம் 15ல. ஆசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாத குருதேவ் கி ஜெய். யாருடைய நொடி நேர பிரிவு கூட எல்லா பிரபஞ்சங்களையும் உயிரற்ற உடல்களைப் போல் சூனியமாகவும் அர்த்தமற்றவையாகவும் மாற்றிவிடுமோ அவரை நான் இழந்து விட்டேன். பொருளுரை: உண்மையில் ஒரு ஜீவனுக்கு பகவானை விட அதிக பிரியமுள்ளவர் வேறு யாரும் இல்லை. பகவான் ஸ்வாம்சம் மற்றும் விபின்னாம்சம் எனப்படும் எண்ணற்ற பின்ன பகுதிகளாக நம்மை விரிவடைய செய்கிறார். பரமாத்மா பகவானின் ஸ்வாம்சம் பகுதி ஆவார். ஆனால் ஜீவராசிகள் பகவானின் விபின்னாம்ச பகுதிகள் ஆவார். ஜீவன் தான் ஜடவுடலில் முக்கிய அம்சமாக விளங்குகிறது. அது இல்லை என்றால் ஜடவுடலுக்கு மதிப்பில்லை. அதை போலவே பரமாத்மா இல்லை என்றால் ஜீவராசிக்கு நிலையான மதிப்பில்லை. அவ்வாறே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாமல் பிரம்மத்திற்கும் பரமாத்மாவிற்கும் நிற்பதற்கு இடமில்லை. பகவத்கீதையில் இது தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் ஒருவரோடொருவர் பின்னி பிணைந்துள்ளனர் அல்லது ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ளனர். எனவே இறுதி முடிவாக பகவான் ஆதார புருஷர் என்பதால் அவரே அனைத்திற்கும் ஜீவாதாரமாக இருக்கின்றார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ ஜீவனுக்கு பகவானை விட அதிக பிரியம் உள்ளவர் வேறு யாரும் இல்லை. நம்மளுக்கெல்லாம் பகவான் தான் உண்மையான பிரியமானவர். நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்த கஹோகை. அப்ப நம்மளுக்கு அந்த பிரியம் வந்து உள்ள இருக்கு, மறைஞ்சிருக்கு, ஆனா இன்னும் தெரியல. எப்படின்னா நாம ஒரு நண்பரை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, அப்ப கொஞ்சம் அடையாளம் லைட்டா தான் இருக்கு. பஸ்ல போறோம் இல்ல எங்கேயாவது மீட் பண்றோம், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிம்போம். அப்புறம்
ஓ நாம கூட படிச்சவங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருது, அவங்களுக்கும் ஞாபகம் வருது. உடனே 2 பேரும் சேர்ந்து பேசுறோம். நாம படிச்ச நாட்கள்ல எப்படி எல்லாம் விளையாண்டோம், எந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் நம்மளுக்கு எப்படி நல்லா அழகா பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த காலம் மாதிரி நம்மளுக்கு இல்லையே, இப்ப எல்லாம் ரொம்ப மாறி போச்சுங்க அப்படின்னா அப்படியே போன்ல பேச ஆரம்பிக்கிறோம். அப்படியே அந்த பழைய அன்பை மறுபடியும் கொண்டு வர்றோம். அது போல நாம பகவானை மறந்திருக்கிறோம். அப்ப பகவானை பற்றி பேச பேச அப்படியே நம்மளோட ஞாபகம், பகவானோட இருந்த ஞாபகம். நம்ம ஆன்மீக லோகங்கள்ல அவரோட கூடவே தான் இருந்தோம். ஆனா ஒரு சிறு தவறு பண்ணினதுனால நாம பெரிய தண்டனைக்குள்ளாகி இங்க வந்திருக்கிறோம். அப்ப நாம பகவான்கிட்ட இருக்கிற பிரியம் நம்மளுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த அந்த பகவான் சுவாம்சமா இருக்காரு, நாம விபீனம்சமா இருக்கிறோம், அவரோட பின்ன பகுதியா. அந்த பரமாத்மா அப்படிங்கிறவர் சுவாம்ச பகுதி, நாமெல்லாம் தடஸ்வ சக்தி அப்படின்ற இந்த பக்கம் விழலாம் அந்த பக்கம் விழலான்ற மாதிரி மதில் மேல் பூனையா நின்றுட்டு இருக்கோம். அதாவது ஆன்மீகத்தையும் எடுத்துக்கலாம், பௌதிகத்தையும் எடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம். ஆனா ஆன்மீகம்தான் நம்மளுக்கு முக்கியம்ன்றது பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு புரியும். ஏன்னா பௌதிகத்துல இருக்கிறது எந்த இன்பமும் கிடையாது, அது நிழல். அது அஸ்வத்த மரத்தோட நிழல் அப்படின்னு சொல்லி நம்ம 15வது அத்தியாயத்துல பகவத்கீதையில படிச்சிருக்கோம். அப்ப உண்மையான மரம் எங்க இருக்கு? ஆன்மீகம். அதனோட நிழல் என்ன? பௌதிகம். அப்ப நிழல்ல நீங்க மாங்காய் பறிக்க முடியுமா? மாங்காய் மரம் இருக்கு, அந்த நிழல்ல மாங்காய் தெரியுது, அதை எடுக்க முடியுமா? மாங்காய் மரத்துல மாங்காய் பறிக்க முடியுமா? முடியாது. ஆனா இங்க நாம அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்பம் வேண்டும் என பௌதிகத்தில் போராடி கொண்டிருக்கிறோம், கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் உண்மை. இங்க அபட்டமாக சில பிரபுபாதர் சொல்றார். சிலதெல்லாம் மென்மையா சொல்லுவாங்க, சிலர் அடிச்சு சொல்லுவாங்க. இப்ப சில பிரபுபாதர் இங்க மென்மையா சொல்றதுக்கெல்லாம் இடம் கிடையாது, ஏன்னா காலம் கிடையாது. நீங்க இருக்கிறது கலியுகம். அபட்டமான உண்மையை அப்படியே பகிரங்கமா சொல்றாரு. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க போவோம், உங்களுக்கு சொல்லுவாங்க நான் நல்ல நேரம் இருக்குங்க, கொஞ்சம் நீங்க பரிகாரம் பண்ணணுங்க, இந்த இடைஞ்சல் இருக்குங்க. ஆனா அப்படியெல்லாம் பூசி மெழுகிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஜோதிடத்துல நீங்க போனீங்கன்னா 100% ட்ரூத் சொன்னா யாருமே போக மாட்டாங்க, ஏன்னா எல்லாமே பிரச்சனை தான். ஆனா அவங்க மறைச்சு என்ன சொல்லுவாங்க? நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல நல்லதே கிடையாது, எல்லாமே கஷ்டம்தான். யாராவது இங்க இருக்கிறவங்களை யாராவது ஆர்கியூ பண்றீங்களா, வாதாடுறீங்களா நல்லதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி? யாராவது இருந்தா வாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்ல இந்த உலகத்துல நல்லது இருக்கு. மாதாஜி கிருஷ்ண பக்தியில வந்தவங்க நிச்சயமா சொல்லவே மாட்டாங்க. இல்ல அப்படியே ஏதாவது மாற்று கருத்து யாருக்காவது இங்க இருக்கான்னு கேக்குறேன். அதான், ஏன்னா இங்க எல்லாருமே புரிஞ்சிருக்கீங்க, அதனால நாம சொல்லலாமா? நம்மளுக்கு புரியுறது ஒரே ஒரு நல்லதுதான் இருக்கு, அது கிருஷ்ண பக்தி மட்டும்தான், வேற எதுவுமே நல்லது கிடையாது. அப்ப இங்க பரமாத்மா இல்லை என்றால் ஜீவராசிக்கு நிலையான மதிப்பில்லை. ஏன்னா பரமாத்மா மூலம்தான் நாம எல்லாமே எல்லாருமே இயங்குகின்றோம். இப்ப பகவான் கிருஷ்ணர் இல்லாமல் பிரம்மத்திற்கும் பரமாத்மாவாக நிற்பதற்கும் இடமில்லை. கிருஷ்ணர் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். பிரம்மனோகி பிரதிஷ்டாகம் அப்படின்றார். பிரம்மனுக்கே நான் தான் ஆதாரம் என்கின்றார். இப்ப எல்லாமே இது ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளது, ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ளோம். இறுதி முடிவு என்ன? ஆதாரம் என்ன? ஆதார புருஷர் பகவான் தான். அவர் தான் ஜீவாதாரமாக இருக்கின்றார். எல்லாம் அவரிடமிருந்து தோன்றியது, எல்லாம் அவருக்குள்ளேயே இப்ப கடைசியில அவ்வியக்த நிலையில் போய் மறைகின்றது. மீண்டும் அது புனர்புன மீண்டும் அது தோன்றுகின்றது. பகவான் அதை தோற்றுவிக்கிறார். தன் இன்பத்தை தன் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக மறுபடியும் ஏற்படுத்துகிறார், மறுபடியும் அதை மெயின்டைன் பண்றார், மறுபடியும் அதை அழிக்கிறார். இப்படி தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. அப்ப எல்லாத்திற்கும் ஆதாரம் பகவான் கிருஷ்ணரே. பதம் 7. யத் சம்ஸ்ரயாத்ருபத கேகம் உபாகதானாம் ராஜ்நாம் ஸ்வயம்வர முகே ஸ்மர துர்மதானாம் தேஜோ ஹிருதம் கலு
மயா பிஹதஸ்மச்ச மத்ஸ்யः மதஜி நான் படிக்கிறேன். சத்சுக்ருதேன தனுஷா திகதா ச கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர் பொருளரை வழங்கியோர் படிங்க ஆசா மாதாஜி. தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபாதைக்கு ஜெய். திருப்பதராஜனின் அரண்மனையில் சுயம்பர சடங்கில் பங்கேற்க கூடியிருந்த சிற்றின்ப இச்சை கொண்ட இளவரசர்களை கருணையுடன் அவர் அளித்த பலத்தை கொண்டுதான் என்னால் வெல்ல முடிந்தது. அத்துடன் என் அம்பினால் மீன் குறியை துளைத்து திரௌபதியையும் என்னால் அடைய முடிந்தது. பொருளுரை: திரௌபதி திருபதராஜனின் புதல்களிலே மிகவும் அழகு உடையவளாகும். அவள் இளம்பெண்ணாக இருந்த பொழுது அவளை திருமணம் செய்து கொள்ள எல்லா ராஜகுமாரர்களும் விரும்பினர். ஆனால் அர்ஜுனுடன் மட்டுமே தன் மகளை ஒப்படைக்க விரும்பிய திருபதராஜன் அதற்கு ஒரு குறிப்பிட்ட வழியை கண்டுபிடித்தார். அவர் அதாவது கூரையில் ஒரு மீன் கட்டி தொங்க விடப்பட்டு அதற்கடியில் காவலாக ஒரு சக்கரம் சுழட விடப்பட்டிருந்தது. தரையில் ஒரு நீர் பாத்திரம் வைக்கப்பட்டு அதில் மீனும் சக்கரமும் பிரதிபலித்தன. பாத்திரத்தினுள் அதிரும் நீரை பார்த்து கொண்டு சுழலும் சக்கரத்தின் வழியாக அதற்கு மேலுள்ள மீனின் கண்ணை அம்பால் துளைக்க வேண்டும். மேலும் குறியை யாரும் நிமிர்ந்து பார்க்க கூடாது. இதுதான் விதிமுறை. இவ்வாறு குறியை தாக்கக்கூடியவர் திரௌபதியை மணக்கலாம். இத்திட்டத்தை அர்ஜுனனால் அல்லது கர்ணனால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்பதை திருபதராஜன் நன்கு அறிந்திருந்தார். ஆனால் தன் மகளை அர்ஜுனன் ஒப்படைக்க அவர் விரும்பினார். மேலும் திரௌபதியின் சகோதரனான திருஷ்டமனன் சபையில் திரண்டிருந்த இளவரசரிடம் பருவமடைந்து தன் தங்கையை அறிமுகம் செய்து வைத்த பொழுது அவர்களுக்கிடையில் கர்ணனும் இருந்தான். எனவே ஒரு சத்திரியரை விட தாழ்ந்தவரைத்தான் ஏற்கப் போவதில்லை என்று திரௌபதி தன் சகோதரன் தான் திருஷ்டன கூறி அர்ஜுனனுக்கு போட்டியாக இருப்பதிலிருந்து கர்ணனை தந்திரமாக விளக்கினாள். வைஷ்யர்களும் சூத்திரர்களும் சத்திரியர்களைப் போல் அவ்வளவு முக்கியமானவர்கள் அல்ல. கர்ணன் சூத்திரராக இருந்த ஒரு தச்சனின் மகன் என்று அறியப்பட்டான். எனவே இதை காரணம் காட்டி திரௌபதி கர்ணனை விளக்கினார். ஒரு ஏழை பிராமணரின் வேடத்திலிருந்த அர்ஜுனன் அக்குறியை தாக்கிய போது அனைவரும் வியப்படைந்தனர். அவர்கள் அனைவரும் அர்ஜுனனும் சண்டை செய்தனர். குறிப்பாக கர்ணன் அர்ஜுனனுக்கு கடுமையாக சண்டையிட்டார். ஆனால் வழக்கம் போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் அர்ஜுனன் அந்த இளவரச போரில் பெரும் வெற்றியடைந்து திரௌபதியை அடைந்தார். பகவானின் கருணையால் தான் அர்ஜுனன் பெரும் பலசாலியாக இருந்தார். எனவே பகவான் இல்லாத சமயத்தில் இச்சம்பவத்தை அர்ஜுனன் வருத்தத்துடன் நினைவு கூர்ந்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப பகவான் பிரிந்த இந்த நிலையில ஒவ்வொன்னா நினைச்சு பாக்குறாரு. அப்போ திரௌபதியை மனம் முடித்த போது அங்க என்ன நடக்கிறதுங்கிறத இப்ப நம்ம பார்த்தோம். அப்ப திரௌபதியோட தந்தை துருபத மகாராஜா ஒரு யாகம் இயற்றி இவங்க திரௌபதிய அதுல இருந்து தோற்றுவிக்கிறாங்க. அப்ப திரௌபதிக்கு மனம் முடிக்கிறதுக்கு அவர் அர்ஜுனன் தான் எய்ம் பண்றாரு. ஏன்னா அர்ஜுனுக்காகவே அந்த திரௌபதி அவர் அர்ஜுனன் ஒரு சமயம் திரௌபதனை போர்ல தோற்க செய்து அவமானப்படுத்தினாலும் கூட இவன் ஒரு மாவீரன் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு இவருக்காக ஒரு பெண்ணை பெற்று நாம அந்த ஒரு பையனையும் பெற்றெடுக்கணும். அந்த பையன் மூலமா துரோணாச்சாரியரை கொல்லணும். இந்த பெண்ணை அர்ஜுனனுக்கு மனம் முடிச்சு வச்சு நாம அர்ஜுனனை மருமகனாக பெற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட அங்க ஒரு என்ன சொல்லுவாங்க, சுயம்பரம் அது மாதிரி நடத்துறப்போ ஒரு கண்டிஷனோட நடத்துறாரு. அதாவது அந்த கூரையில மீன் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும், கீழே நீர் பாத்திரம் இருக்கும். மேல பார்த்து நம்ம யாருமே அம்பு எய்தக்கூடாதுன்னு சொல்லிடுவார். அப்ப அந்த கண்ணாடி போல அந்த நீரில் தெரிகின்ற அந்த மீனை பார்த்துதான் அம்பை எய்தணும், மேல அம்பை எய்தணும். இது யாரால பண்ண முடியும்னா அர்ஜுனாலையும் கர்ணனால மட்டும்தான் பண்ண முடியும். அப்ப அந்த அரசவையில அர்ஜுனன் பல மன்னர்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க. மற்ற மன்னர்களால முடியல. அப்ப இங்க கர்ணனால முடியும்னு தெரியும். ஆனா திரௌபதி என்ன பண்றாங்க, கர்ணனை அதுக்குள்ள உள்ள விடாம, கர்ணன் ஒரு சூத்திரன், ரொம்ப கீழ் ஜாதி. ஏன்னா ஒரு தச்சன் அவன் தான் எடுத்து அந்த நதியில வர்ற பேழையில இருக்கிற அந்த குழந்தையை எடுத்து வளர்த்துறாரு. அது யாருன்னா கர்ணன். என் கர்ணன் அப்படின்னா குண்டலத்தோட கவச்சத்தோட சூரிய கவச்சம் நெஞ்சில இருக்கும். குண்டலம் கர்ணா அப்படின்னாலே காது. அந்த காதுல குண்டலத்தோட பிறந்திருப்பார். நேச்சுரலாவே இயற்கையாகவே அப்படி பிறந்திருப்பாரு. அப்ப அந்த தச்சன் தேரோட்டி தான் எடுத்து வளர்த்துவான். அதனால நீ ரொம்ப ஈன ஜாதி, நீ சத்திரியன் குடும்பத்துல நீ உள்ள நுழையாதேன்னு சொல்லி அவமானப்படுத்திடுவாங்க. அந்த அவமானத்தெல்லாம் வச்சுதான் பின்னாடி கர்ணன் பழி வாங்குவார்.
திரௌபதிய அந்த துரியோதனன் கூட எல்லாம் சேர்ந்துகிட்டு அதையெல்லாம் இப்ப நினைச்சு பாக்குறாரு. பகவானோட கருணையினாலதான் நான் ரொம்ப பலசாலியா இருக்க முடிஞ்சது, திரௌபதிய கல்யாணம் பண்ண முடிஞ்சது, இப்ப என் திறமைகள் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்ப நினைச்சு பாக்குறாரு. அடுத்தது பதம் 8. யத் சந்நிதா அகம் பூகாண்டம் அக்னயேதாம் இந்திரம் ச சாமர கணம் தரஷா விஜித்ய லப்தா சபாமய கிருதாத்புத சில்பமாயா திக்பியோ அஹரன் நிருபதயோ பலிம் அத்வரேதே. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. அத்தன்னிவா அகமு கண்டவம் அகன்யேதானம் தாம் இந்த இத்தரம் சதாமரா கணம் தரசா விஜித்தையே லப்த சபாமயா ருதாத் புதா சில்பமயா திகிம்பியோ அரண் ரூபதோ பலிம் அத்வரே. அதே பக்திவேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அவர் என் அருகில் இருந்ததால் சக்தி வாய்ந்த சொர்க்கராஜனான இந்திரனையும் அவரது தேவக்கணங்களையும் மிகவும் சாமர்த்தியமாக வேண்டு அவருடைய காண்டவ வனத்தை அழிக்க அக்னி தேவனுக்கும் என்னால் உதவ முடிந்தது. மேலும் அவரது கருணையால் தான் மாயா என்ற அரக்கனும் எரியும் கண்ட வனத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டான். ராஜசுயா யாகத்தின் போது அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்ட எந்த இடத்தில் எல்லா ராஜகுமாரர்களும் கூடி உங்களுக்கு கப்பம் கட்டினார்களோ அந்த ராஜ்யசபையையும் மாயனை கொண்டு நம்மால் கட்ட முடிந்தது. பொருளுரை. மாயதனவன் என்ற அரக்கன் கண்டவனத்தில் வசித்து வந்தான். கண்டவனத்திற்கு தீ வைக்கப்பட்ட போது அர்ஜுனிடம் அவன் பாதுகாப்பை வேண்டினான். அர்ஜுனன் அவனை காப்பாற்றியதால் அவரிடம் தன் நன்றிக்கடன் பட்டிருப்பதை அரக்கன் உணர்ந்தான். இதற்கு கைமாறாக ஒரு அற்புதமான ராஜசபையை அவன் பாண்டவர்களுக்கு கட்டி தந்தான். இது எல்லா நாட்டு இளவரசர்களின் கவனத்தையும் ஈர்த்தது. பாண்டவர்கள் அமார்ஷியமான சக்தியை உணர்ந்தவர்கள் யுதிஷ்டிர மன்னருக்கு பணிந்து பொறாமையின்றி அவருக்கு கப்பம் தெரிவித்தனர். அசுரர்கள் பௌதிக அற்புதங்களை திகழ்த்தக்கூடிய அமானுஷ்யமான சக்திகளை கொண்டிருந்தனர். ஆனால் எப்பொழுதும் அவர்கள் சமூகத்தில் தொல்லை விளைப்பவர்களாக இருந்தனர். பௌதிக விஞ்ஞானிகள் சமூகத்தில் தொல்லை ஏற்படுவதற்காக சில பௌதிக அற்புதங்களை செய்யும் நவீன அசுரர்களால் உள்ளனர். உதாரணமாக அணு ஆயுதங்கள் மனித சமூகத்தில் பிரியை ஏற்படுத்தியுள்ளது. மயனும் அதே போன்று ஒரு பௌதிகவாதி தான். இத்தகைய அற்புதங்கள் செய்யும் கலையை அவன் அறிந்திருந்தான். இருப்பினும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனை கொண்டு விட விரும்பினார். காட்டு தீயும் கிருஷ்ணரின் சக்கராயுதமும் அவனை விரட்டிய பொழுது சிறந்த பக்தனான அர்ஜுனிடம் அவன் தஞ்சம் அடைந்தான். அர்ஜுனும் பகவானின் கோபத்திலிருந்து அவனை காப்பாற்றினார். எனவே பக்தர்கள் பகவானை விட அதிக கருணை உள்ளவர்களாக உள்ளனர். மேலும் பக்தி தொண்டில் பக்தரின் கருணை பகவானின் கருணையை விட அதிக மதிப்புள்ளதாக இருக்கிறது. சிறந்த பக்தரான அர்ஜுனனால் அந்த அரக்கனுக்கு அபயம் அளிக்கப்பட்டதை கண்டதும் அக்னி தேவனும் பகவானும் அவனை துரத்துவதை நிறுத்திக் கொண்டனர். அர்ஜுனிடம் நன்றி கடன் பட்ட உணர்ந்த அரக்கன் தான் நன்றி அறியாதலை கட்ட அவருக்கு ஏதேனும் சேவை செய்ய விரும்பினான். ஆனால் அவனிடம் இருந்து எந்த கைமனையும் ஏற்றுக்கொள்ள அர்ஜுனன் மறுத்து விட்டார். ஆனால் மயன் ஒரு பக்தனிடம் தஞ்சமடைந்ததில் திருப்தி அடைந்து பகவான் ஒரு அற்புதமான சபையை கட்டுவதன் மூலம் யுதிஷ்டிர மகாராஜனுக்கு பணிபுரியும்படி அவனுக்கு உத்தரவிட்டார். அதாவது பக்தரின் கருணையால் பகவானின் பக்தருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. பீமசேனின் கதாயுதம் கூட மயதானவால் அளிக்கப்பட்ட ஒரு பரிசாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இன்னொரு சம்பவத்தை அர்ஜுனன் நினைச்சு பாக்குறாரு. மயாதானவன்கிற அரக்கன் வனத்துல இருக்கான். அந்த காண்டீப வனத்திற்கு தீ வைக்கப்பட்டது. எதனாலன்னா அக்னி தேவனுக்கு ரொம்ப பசி. அதனால அவர் காட்டுல தீ வைக்கப்பட்டு அந்த இருக்கிற உயிரினங்களை எல்லாம் அவர் புசிக்கிறார். அப்போ அந்த மயாதானவன் அப்படிங்கிற அரக்கன் அங்க பகவான் கிருஷ்ணரால சக்கராயுதம் ஏவி விடப்பட்டு அழிக்கிறதுக்கு அங்க அதுவும் நடந்துட்டு இருக்கு. அப்போ அர்ஜுனன்கிட்ட அவன் தஞ்சம் அடைகிறான்.
தஞ்சம் அடைவரை காப்பது ஒரு சத்திரியனோட அழகு. அப்போ அர்ஜுனன் கிட்ட தஞ்சம் அடைந்ததுனாலேயே அந்த அக்னி தேவனால மற்றும் பகவான் கிருஷ்ணரால மன்னிக்கப்பட்டு அவங்க விட்டுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு பக்தனிடம் தஞ்சம் அடையும் போது கடவுள் வந்து அதை இன்டர்ஃபியர் பண்றது இல்ல. இதுக்கு நாம் இன்னொரு எடுத்துக்காட்டு யார பார்க்கலாம்? அம்பரீஷ் மகாராஜாவிடம் துர்வாச முனிவர் தஞ்சம் அடைஞ்சதுனால பகவான் அவரை ஒண்ணும் பண்ணல. இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்கலாம். என்னுடைய பகவான் என்ன சொல்றாரு பகவத்கீதையில, கௌந்தேய பிரதி ஜானேகி நமே பக்த பிரணஷ்யதி அப்படின்னு, என்னுடைய பக்தன் என்றும் அழிவதில்லை அப்படிங்கிறார். இப்ப பக்தனால பாதுகாக்கப்படுற ஒரு சாதாரண மனிதர்கள் கூட அழிவதில்லை. இப்ப நாம எல்லாம் யார்கிட்ட அடைக்கலம் போயிருக்கோம்? சில பிரபுபாதா கிட்ட. அதனால நாம பகவானோட கருணையை பெறுகின்றோம். நேரடியாக கிடையாது, மறைமுகமா. ஏன்னா பக்தர்கள் பகவானை விட அதிக கருணை வாய்ந்தவர்கள். ஆශ්‍රயானா அடைக்கலம். நம்ம சில பிரபுபாதரே ஆශ්‍රயா, அடைக்கலம் அடைந்த காரணத்தினால் நாமும் பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். இது யாருக்குமே சந்தேகம் கிடையாது. அப்ப இங்க வந்து மயாதானவன் அர்ஜுனனால இவர் காப்பாற்றப்படுகிறார். அப்ப அந்த ஒரு சமயம் அதை மறந்துடுறார். அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு பகுதியை துரியோதனன் கொடுக்குறான். இவங்களுக்காக ஒரு மோசமான ஒரு வறண்ட நிலப்பகுதி, அங்க தண்ணியும் கிடையாது, விவசாயம் கிடையாது, ஒரு 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 செழுமையும் கிடையாது, அந்த பகுதியை கொடுத்து ஏமாத்துறான். அப்ப பகவான் இருக்கிறப்போ என்ன அங்க முடியாது? அப்ப அந்த மோசமான பகுதி கூட செழுமையுடையதா மாற்றாரு. அப்ப அதுல பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை, ராஜ்யசபையை கட்ட சொல்லி இதை வந்து மயாதானவனுக்கு பகவான் கிருஷ்ணர் உத்தரவிடுறார். அப்ப மயாதானவன் வந்து அற்புதமான அரண்மனையை அங்க கட்டி கொடுக்கிறார் யுதிஷ்ட மகாராஜனுக்காக. இப்ப பகவான் இருக்கிறதுனால முடியாத காரியம் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப துரியோதனன் நினைச்சா, நாம இப்படி கொடுத்துட்டா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களால இந்த இதுல செழுமையே இல்லாத அந்த நிலத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சான். ஆனா பகவானால எல்லாமே அற்புதமா அங்க நடந்துட்டே இருந்தது பாண்டவர்களுக்கு. அடுத்தது 19. அப்ப பகவானை நம்பினோர் கைவிடப்படார்கள். யாரெல்லாம் பகவானுடைய பொற்பாதங்களை சரணடைகிறார்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில என்னைக்குமே தோல்விங்கிறது கிடையாது. அப்படியே நாம வெளிப்புறமாக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சா கூட அது பகவானோட கருணை தான். ஏன்னா நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக அந்த கஷ்டங்கள் வருகின்றது. அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு 10 கஷ்டம் வரணும்னா அதுல 2 கஷ்டம் கொடுப்பாரு. அதையவே நம்மளால தாங்க முடியலைன்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா அந்த 2 கஷ்டங்களும் அடுத்த ஜென்மத்துல கூட நம்மளுக்கு கொடுக்கலாம். ஆனா இந்த ஜென்மத்துல கொடுத்தாதான் நாம இந்த ஜென்மத்திலேயே பகவானை போக முடியும். ஏன்னா பல ஜென்மங்கள்ல தூய்மைப்படுத்திட்டே உக்காண்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கு கர்மகாண்ட ஆயிரும். கொடுக்க எடுக்கன்ற மாதிரி மாறிடும். அப்ப இந்த ஜென்மத்திலே நம்மளை கொண்டு போகணும்னா, இப்ப பக்தர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 100 ஜென்மம் மறுபிறப்பு எடுக்கணும் அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு ஒரு 2 ஜென்மத்துல குறைச்சு கொடுத்தா எவ்வளவு கஷ்டப்படணும்? அந்த பாரத்தை சில பக்தர்கள் தாங்குவாங்க. தொடர்ந்து கஷ்டப்படுற மாதிரி தெரியும், ஆனா அவங்க தூய்மை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்கிறது அகக்கண்களுக்கு தெரியாது. புறக்கண்கள்ல நினைப்பாங்க, என்னதான் இவங்க சாமி கும்பிடுறாங்க, ஆனா எத்தனை கஷ்டப்படுறாங்க, அப்பா எவ்வளவு பாவம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நாமெல்லாம் ஒரு கிண்டலா கூட நினைக்கலாம். பட் அவங்க பகவானால ஆசீர்வதிக்கப்பட்டதால் அந்த கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட பல கோடி ஜென்ம கருமாக்களை 2 ஜென்மத்துல இல்ல ஒரு ஜென்மத்திலேயே முடிச்சுக்கிட்டு பகவானோட லோகத்துக்கு போக அவங்க தயாராயிட்டாங்க. அதனால கஷ்டப்படுறவங்களை பார்த்து நாம என்னைக்குமே கேலியாகவோ கிண்டலாகவோ அந்த பார்வையை நாம செலுத்தக்கூடாது. அதுவும் பகவானோட கருணையாக அவங்க வந்து தூய்மை அடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப தூய பக்தர்கள் என்னைக்குமே அடுத்தவங்களை இலக்காரமாக பார்ப்பது கிடையாது. அடுத்தது 19. யத்தேஜசாம் நிருபசிரோ அங்கிரி மகன் மகார்த்தம் ஆர்யோ அனுஜஸ்தவ கஜாயுத சத்வ வீரியஹ தேனாஹ்ருதா பிரமத நாதமஹாய பூபா யன்மோசிதாஸ்தத் அனயன் பலிம் அத்வரேதே. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माता जी। ஹரே படிங்க மாதாஜி. आशा भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद गुरुदेव की जय।
10,000 யானைகளின் பலம் கொண்டவரான மரியாதைக்குரிய உங்களுடைய இளைய சகோதரர் பகவானின் கருணையால் பல அரசர்களால் வணங்கப்பட்ட ஜராசந்தனை கொன்றார். இந்த அரசர்கள் ஜராசந்தனின் மகா பைரவ யாகத்தில் பலியிடுவதற்காக கொண்டு வரப்பட்டிருந்தனர். இவ்வாறு விடுவிக்கப்பட்ட அவர்கள் பிறகு மாட்சிமை தாங்கிய தங்களுக்கு கப்பம் செலுத்தினர். பொருளுரை: ஜராசந்தன் மிகவும் சக்தி வாய்ந்த மகத ராஜனாவான். அவனது பிறப்பும் செயல்களும் கவனத்தை கவரக்கூடியவை ஆகும். அவனது தந்தையான பிருகத்ரத ராஜனும் பெரும் செழிப்பும் சக்தியும் கொண்ட மகத ராஜனாக இருந்தவர் ஆவார். ஆனால் காசிராஜனின் 2 புதல்விகளை மணந்த போதிலும் அவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. இதனால் ஏமாற்றம் அடைந்த அவர் மனைவிகளுடன் காட்டிற்கு சென்று தவம் செய்தார். அங்கு ஒரு மகனை பெறும் வரத்தை அரசனுக்கு அளித்த மகாரிஷி ஒருவர் ராணிகள் உண்பதற்கு ஒரு மாங்கனியை கொடுத்தார். அதை உண்ட ராணிகள் விரைவில் கர்ப்பவதியாகினர். அரசர் மனம் மகிழ்ந்தார். ஆனால் கனிந்ததும் ராணிகள் ஒரு குழந்தையை 2 பாகங்களாக பெற்றெடுத்தனர். அவ்விரு பாகங்களும் காட்டில் வீசப்பட்டன. அங்கு வாழ்ந்து வந்த ஓர் அரக்கி புது குழந்தையின் விந்தையான தசையையும் இரத்தத்தையும் கண்டு மகிழ்ந்து அதை பற்றி அறிய ஆவல் கொண்டு 2 பாகங்களை ஒன்றாக இணைத்தாள். குழந்தையும் முழுமையடைந்து உயிர் பெற்றது. ஜரா என்னும் பெயர் கொண்ட அந்த அரக்கி குழந்தையற்ற அரசனிடம் மனம் இறங்கி அவரிடம் சென்று அக்குழந்தையை பரிசாக அளித்தாள். அரக்கியிடம் மகிழ்ந்த அரசர் அவளது விருப்பப்படி அவளுக்கு சன்மானம் அளிக்க விரும்பினார். அரக்கியும் குழந்தைக்கு தன் பெயரையே சூட்டும்படி கேட்டுக்கொண்டாள். இவ்வாறாக ஜரா என்ற அரக்கியால் இணைக்கப்பட்டவன் என்று பொருள்படும்படி குழந்தைக்கு ஜராசந்தன் என்று பெயர் சூட்டப்பட்டது. உண்மையில் இந்த ஜராசந்தன் விப்ரசித்தி என்னும் அரக்கனின் முக்கிய பகுதியாக பிறந்த அவனது அம்சமாவான். அரசருக்கு வரமளித்த ரிஷி சந்திர கௌசிகர் என்று அழைக்கப்பட்டார். அவர் குழந்தையின் தந்தையான பிருகத்ரதரின் பிறப்பிற்கு முன்பே இக்குழந்தையை பற்றி ஜோசியம் கூறியிருந்தார். பிறப்பிலிருந்தே அவன் அசுர குணங்களை பெற்றிருந்ததால் இயல்பாகவே பேய் பிசாசுகளுக்கும் அசுரத்தனம் கொண்டவர்களுக்கும் நாதனான சிவபெருமானின் சிறந்த பக்தனாக இருந்தான். ராவணன் சிவபெருமானின் சிறந்த பக்தனாக இருந்தான். அதை போல்தான் ஜராசந்தனும். கைது செய்யப்பட்ட அரசர்களை எல்லாம் அவன் மகா பைரவரின் சிவன் முன் பலி கொடுக்க வந்தான். மேலும் தன் படைபலத்தால் பல சிற்றரசர்களை வென்று மகா பைரவரின் முன் அவன் பலியிட்டு வந்தான். முன்பு மகத தேசம் என்று அழைக்கப்பட்ட பீகார் மாநிலத்தில் மகா பைரவர் அல்லது கால பைரவரின் பக்தர்கள் பலர் உள்ளனர். ஜராசந்தன் கம்சனின் உறவினன் ஆவான். எனவே கம்சனை கிருஷ்ணர் கொன்றதும் அவன் கிருஷ்ணரின் பெரும் எதிரியானான். மேலும் கிருஷ்ணருக்கும் ஜராசந்தனுக்கும் இடையில் பல சண்டைகள் நிகழ்ந்தன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனை கொன்றுவிட விரும்பினார். ஆனால் அதே சமயம் ஜராசந்தனின் படை வீரர்கள் கொல்லப்படுவதையும் அவர் விரும்பவில்லை. எனவே அவனை கொல்ல ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. கிருஷ்ணர், பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர் ஏழை பிராமணர்கள் போல் மாறு வேடத்தில் ஜராசந்தனிடம் சென்று பிச்சை கேட்டனர். ஜராசந்தன் பிராமணர்களுக்கு தானம் செய்ய மறுத்ததே இல்லை. அவன் பல யாகங்களையும் கூட செய்திருக்கிறான். இருப்பினும் பக்தி தொண்டிற்கு சமமான ஒரு நிலையில் அவன் இல்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர் அவனுடன் சண்டை செய்யும் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தனர். ஜராசந்தன் பீமனுடன் மட்டுமே சண்டை செய்வதென்று தீர்மானமாயிற்று. எனவே அவர் ஜராசந்தனின் விருந்தினர்களாகவும் அதே சமயம் அவனுடன் சண்டை செய்பவர்களாகவும் இருந்தனர். பீமனும் ஜராசந்தனும் சில நாட்கள் தொடர்ந்து சண்டை செய்தனர். பீமன் ஏமாற்றம் அடைந்தார். ஆனால் ஜராசந்தன் குழந்தை பருவத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்ட விவரத்தை கிருஷ்ணர் பீமனுக்கு தெரிவித்தார். இவ்வாறாக பீமன் அவனை மீண்டும் 2 கூறுகளாக பிரித்து கொன்றார். பிறகு மகாபைரவரின் முன் கொல்லப்படுவதற்காக காவலில் வைக்கப்பட்டிருந்த எல்லா அரசர்களும் பீமனால் விடுவிக்கப்பட்டனர். இவ்வாறு பாண்டவர்களுக்கு நன்றி கடன் பட்டதை உணர்ந்த அரசர்கள் யுதிஷ்ட மகாராஜனுக்கு கப்பம் செலுத்தினர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க மறுபடியும் ஒரு சம்பவத்தை நினைச்சு பாக்குறாரு. அப்போ பீமனால ஜராசந்தன் கொல்லப்பட்டார். அந்த ஜராசந்தனோட வரலாறு என்ன அப்படின்னா, அவர் ஒரு பிருகத்ர மகாராஜா அப்படின்ற ஒரு செழிப்பும் சக்தியும் வாய்ந்த மகத ராஜாவுக்கு பிறந்தவர். இப்ப அவர் எப்படி பிறந்தார் அப்படின்னா, காசிராஜனின் 2 புதல்விகளை மணந்து அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல. அதனால அவர் காட்டுக்கு போய்
அந்த மகத ராஜா தவம் செய்யறாரு. அங்க ஒரு மகரிஷி அவருக்கு ஒரு மாங்கனி கொடுக்கிறாரு. அதை என்ன பண்ணாருன்னா, இவர் 2ஆ பிரிச்சு 2 ராணிகளுக்கும் கொடுக்கிறாரு. அப்ப 2 பாகங்களா குழந்தை பிறக்குது. தசையும் ரத்தத்தோட பிறக்குது. அதை பார்த்தாலே ரொம்ப அருவருப்பா இருக்கு. அந்த ராஜாக்கு ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான நிலை, இப்படி ஒரு பையனை பெத்து எடுத்துட்டாங்களேன்னு. அதனால அப்படியே காட்டிலேயே வீசிட்டு இவங்க அவங்களோட ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா அவமானமா இருக்கும், மக்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டாம், இது அப்படியே போகட்டும் அப்படின்னு காட்டுல வீசிட்டு போயிட்டாங்க. அப்ப ஜராங்கிற ஒரு அரக்கி அந்த குழந்தைய பாக்குறா. ஏன்னா அரக்கர்களுக்கே அந்த ரத்தம் சதையெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு இது. அப்ப இந்த ரத்தம் சதையோடு இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. யார் இந்த ஒரு சின்ன குழந்தைய இப்படி பிச்சு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை எடுத்து சாப்பிடறதுக்கு பொதுவா அதை ஆராய்ச்சி பண்ணினான். அதை அப்படியே ஒட்டி பார்க்கும்போது அந்த குழந்தை உயிரோட வந்துருது. அப்ப தான் உயிர் கொடுத்ததுனால தான் ஒரு தாயோட ஸ்தானத்துல அவ பாக்குறா. அந்த குழந்தைய உயிரோட விட்டு, சரி அந்த குழந்தை கொண்டு போய் குழந்தை இல்லாத அந்த அரசனுக்கு பரிசளித்தா நம்மளுக்கு ஏதாவது சன்மானம் தருவான் அப்படின்னு சொல்லி அந்த அரசன்கிட்டயே போய் அந்த குழந்தைய கொடுக்குறா. ஆனா அந்த குழந்தை வந்து ஒரு அரக்கனுடைய வம்சமா அது பிறந்திருக்கு. இது வந்து முன்பே ஜோசியம் சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி அரக்க குணங்களோட பிறக்கும் அப்படின்னு. அப்போ அவன் வந்து சிவபெருமானோட பக்தனா இருக்கான் வளர வளர. சிவபெருமான் யாருன்னா வைஷ்ணவானாம் யதா சம்போ, மிக உயர்ந்த வைஷ்ணவர், பல வைஷ்ணவர்களால் போற்றப்படுபவர். ஆனா அவரோட தொழில் என்ன? பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் அடைக்கலம் கொடுப்பவர். பூதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட தான் இருக்கும். பெரிய பெரிய கண்களோடையும் கோர உருவத்தோடையும் இருக்கின்ற அந்த பூத பிரேத பிசாசுக்கள், பிரேதங்கள், அதெல்லாம் வந்து பகவான்கிட்ட தான், சிவபெருமான்கிட்ட தான் அடக்கி ஆழ்வார். இப்ப சுடுகாடெல்லாம் போனா அப்படின்னா அவர் வந்து பகவான் தான் அந்த சுடுகாட்டுல இருக்கிற பேய்களுக்கு அடைக்கலம் தர்றார். இல்லைன்னா அந்த பேய்கள் வந்து எல்லா பக்கமும் சுத்தும், அதை எங்கேயும் போக விடாம மோசமா கருத்தரிக்கிறவங்க வயிற்றுல எல்லாம் திருப்பி விட்டுருவார் சிவபெருமான். சிவபெருமான் ஆசுதோஸ் அப்படின்ற ஒரு குணம் மிக எளிதில் கவரக்கூடியவர். அதாவது யாராவது தவம் பண்ணாங்கன்னா உடனே அவங்க தவத்துக்கு உடனே பலன் அளிச்சிருவார். உங்களுக்கு என்ன வேணும், இந்தாங்க புடிங்க வரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அந்த வரத்தினால பின்னாடி அவரே சிரமப்படுவார். இப்படி வரம் கொடுப்பதிலும் வல்லவர், அதை எடுப்பதிலும் வல்லவர். அதாவது சீக்கிரம் கோபம் வரும் அவருக்கு, சீக்கிரம் கருணையும் கொடுப்பாரு. அப்ப இந்த கர்மகாண்டிகள், இந்த அசுரர்கள், இவங்க எல்லாம் யாரை நோக்கி தவம் புரிவாங்கன்னா சிவபெருமான். ஏன்னா சிவபெருமான் மனைவியான பார்வதி சதி தேவி அவங்க என்ன பண்ணுவாங்க, தன் கணவனை வழிபடுறவங்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுப்பாங்க. ஆனா எப்ப கொடுக்க மாட்டாங்க, எடுத்துருவாங்க, மறுபடியும் எடுப்பாங்க, மறுபடியும் கொடுப்பாங்க. ஆனா இவங்க ஜட ரீதியாக இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, லௌதிகவாதிகள், எப்பவுமே கேட்பதுல கிருஷ்ணர் எல்லாம் கேட்டா வேலை நடக்காது. ஏன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், உயர்ந்த பக்தியை மட்டும்தான் தருவார். சும்மா இந்த அற்ப விஷயங்கள் எல்லாம் அவர் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டார். நீ எங்கிட்ட வரையா வா. ஆனா சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, உனக்கு இப்ப வாழ்றதுக்கு ஏதாவது டெம்பரரியா வேணுமா, இந்தா வாங்கிக்கோ. எது நம்மளுக்கு முக்கியம், டெம்பரரியா பர்மனண்டா? அப்ப அற்ப விஷயங்கள் வந்து டெம்பரரி, அதாவது நிலையில்லாதவை. ஆனா உயர்ந்த விஷயமான பக்தி நிலையானது, அது நிலையான ஒரு இடத்தை தரக்கூடியது, ஆன்மீக உலகத்தை நம்மளுக்கு தரக்கூடியது. அப்ப பகவான் கிருஷ்ணரை வழிபடுபவர்கள் எல்லாம் பிராமணர்களுக்கு மேல வைஷ்யர்கள், வைஷ்ணவர்கள். தூய வைஷ்ணவர்கள் என்றுமே தேவ வழிபாட்டுல ஈடுபடுறது கிடையாது. ஏன்னா அவங்க உயர்ந்த ஒரு கொள்கையை நோக்கி செல்றவங்க. அப்ப உயர்ந்த கொள்கையை நோக்கி செல்பவர்கள் யாரும் கீழடைந்தவர்களிடம் பழகுவது கிடையாது. இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஒரு டீ கடையில உட்காந்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளிகிட்ட போய் பழக மாட்டார். நண்பா எப்படி இருக்கேன்னு போய் கட்டிப்பிடிக்க மாட்டார். அப்ப தூய பக்தர்களோட சகவாசம் யாருக்கு கிடைக்கிறதோ அவங்க கீழ்த்தரமா போறது கிடையாது. அவங்க எப்பவுமே தூய பக்தர்களோட சிந்தனையிலும் அவங்களுடைய சொற்களிலும் அவங்களுடைய சகவாசத்திலும் ஈடுபட்டு உண்மையான ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள். ஆனால் நிலையற்ற ஆனந்தத்தை அனுபவிக்கிறவங்க
கீழ்த்தரமானவங்க. அவங்களோட சகவாசம் என்னைக்குமே கீழே தான் இருக்கும். அப்போ சிவபெருமான் வந்து இந்த மாதிரி அற்ப வரங்களை, பௌதிக வரங்களை கொடுக்கக்கூடியவர். அதுக்காக நிறைய அரக்கர்கள், ராவணன், கும்பகர்ணன், இந்த மாதிரி நிறைய அரக்கர்கள் பாத்தீங்கன்னா சிவபெருமானத்தை வேண்டுவாங்க. அதுல அவர்கிட்ட இருந்து வரம் வாங்குவாங்க. இல்லைன்னா பிரம்மனை நோக்கி தவம் புரிவாங்க. பிரம்மர்கிட்ட இருந்து வரம் வாங்குவாங்க. ஆனா யாராலும் முக்தி தர முடியாது. முக்தி பிரதாதாம் சர்வேஷம் விஷ்ணுர் ஏவன அசம்சயக. அப்ப முக்தியை தரக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், அவர் விஷ்ணு மட்டுமே. அசம்சயக அப்படின்னா அதுல சந்தேகமே இல்லை. இப்ப இங்க ஜராசந்தனுக்கும் கிருஷ்ணர், ஜராசந்தன் அசுரன், எல்லாருக்கும் தொந்தரவு தரான். அப்ப பகவான் கிருஷ்ணர் எல்லா அசுரர்களையும் ஒன்று சேர்த்து அழிக்கணும்னு பிளான் பண்ணி பல அசுரர்களை கொல்றாரு. இப்ப அர்ஜுனன் மூலமாக, பீமன் மூலமாகவும் இங்க ஜராசந்தனுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கிறாரு. அசுரர்களுக்கும் திருந்தருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆனா அவங்க திருந்தாத பட்சத்துல கடைசியில நாம கூட நினைப்போம், நல்லவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அழியறத நாம கண் கூட பாக்கலாம். ஆனா அதுக்கு கூட நம்மளுக்கு பொறுமை இருக்காது. அதை பொறுமையிட்டே இருப்போம், அப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களேன்னு. ஆனா தூய பக்தர்கள் அப்படி நினைக்கிறது கிடையாது. அவங்க எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் இந்த சொற்ப வாழ்வுல அவங்க போன ஜென்ம புண்ணியத்தை மட்டும் அனுபவிச்சிருக்காங்க, இனிமே வரும் அவங்களுக்கு அழிவு காலம் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க என்னைக்குமே அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு தங்கள் நேரத்தை வீணடிக்கிறது கிடையாது. அப்ப இங்க வந்து ஜராசந்தன் எப்படி அழிவடைகிறார் அப்படின்னா, பீமன், அர்ஜுனன், பகவான் கிருஷ்ணர் இவங்க எல்லாம் பிராமணர்கள் போட வேடம் போட்டுட்டு ஜராசந்தனோட அரண்மனைக்கு போறாங்க. அப்ப அவர் வந்து ஜராசந்தன் பிராமணர்களுக்கு தானம் செய்யறார். ஏன்னா இதெல்லாம் வந்து கர்மகாண்டிகளோட சடங்கு. பிராமணர்களுக்கு தானம் செய்யறதுனால நான் வந்து நன்மை அடைவேன், புண்ணியங்களை பெறுவேன் அப்படின்னு. அதே போல ஜராசந்தன் பண்றாரு. அப்ப இவங்களை பாக்குறப்ப, தானம் வாங்க வரவங்களை பாக்குறப்போ தோள்கள் எல்லாம் வலிமையா இருக்கு, அகன்ற மார்புடையவர்களா இருக்காங்க, கண்டிப்பா அவங்க பிராமணர்களா இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு. அப்ப தெரிஞ்சிருச்சு இது கிருஷ்ணர் மற்றும் பீமன், அர்ஜுனன் அப்படின்னு தெரிஞ்சிருது. இருந்தாலும் அவர் தானம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா கேட்பதை கொடுப்பதுதான் அன்றைய அரசர்களோட பழக்கம். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உங்களோட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஒருவர் மட்டுமே எங்களோட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது பீமன் போறார். பீமன் 1000 யானை பலமுள்ளவர், ஏன்னா அவருக்கு அந்த வரம் இருக்கு. அப்ப பீமனாலதான் முடியும்னு சொல்லி பீமன் சண்டையிடுறார். பீமன் வந்து பீமனால்தான் முடியும் கிடையாது, பகவான் கிருஷ்ணரால முடியும். ஆனா தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் புகழை சேர்ப்பதுல என்னைக்குமே அதிக விருப்பம் உடையவர். அப்ப பீமனுக்கு அந்த புகழ் கிடைக்கிறதுக்காக பீமன் போய் போராடிட்டு இருக்கார், சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஜராசந்தனை அவரால் ஜெயிக்கவே முடியல. என்ன அப்படின்னு தெரியல. அப்போ பகவான் வந்து ஜாட காட்டுறார், அவனை 2ஆ பிளக்க சொல்லி. ஏன்னா அவனோட பிறப்பு எப்படி ரெண்டு பாகங்களா பிறந்தான். அப்ப அவனை 2ஆ பிளந்தா மட்டும்தான் அவனோட உயிர் போகும்னு அவர் காட்டி கொடுக்கிறார். அப்போ பீமன் அந்த மாதிரி பண்ணும்போது ஜராசந்தனை கொல்ல முடிஞ்சது. 2 கூறுகளாக பிரித்து அப்புறம் கொல்றாரு. அப்போ அந்த ஜராசந்தன் வந்து மகாபைரவருக்கு பலியிடுறதுக்காக காவல்ல வச்சிருந்த அரசர்கள் எல்லாம் பீமனால விடுவிக்கப்படுறாங்க. இப்படி பாண்டவர்களுக்கு நன்றி கடன் பட்ட அந்த அரசர்கள் எல்லாம் கப்பம் கட்டி அவங்களுக்கு கீழே ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்தது பதம் 10. பதன்யாஸ்தாவதி மக கில்பித்த மகாபிஷேக ஸ்லாகிஷ்ட சாருகபரம் கிதைவை சபாயாம் ஸ்பிருஷ்டம் விகீர்ய பதயோ பதிதாஸ்ரு முக்யா யஸ்தத் ஸ்ரீயோ அக்ருத ஹதேஷ விமுக்த கேசாக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா படிங்க மாதாஜி. சொல்ல மாதாஜி. ஆமா, தவறில்லை நினைக்கிறேன். சரி மாதாஜி.
மாதாஜி நான் பேசுறேங்க மாதாஜி. ஆமா ஆ ஆமா டவர் இல்லையா, கிடைக்கலையா? ஆமா ஆமா மாதாஜி, விட்டு விட்டு வருது. கேக்குதுங்களா மாதாஜி? பை விட்டு விட்டு ஆல் தி பெஸ்ட். வருதுங்களா? ஆமா ஆமா சுந்தரி ரூம்ல சுந்தரி மாதாஜி. உட்கார்ந்து கெஸ்ட் இருக்காங்கன்னு உட்கார்ந்துருந்தேன், கிடைக்கல. அதான் மாதாஜி மாதாஜி. படிக்கட்டும் மாதாஜி. சுந்தரி மாதாஜி படிக்கட்டும். ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மகாஷ்லர் பிரபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. சிறந்த ராஜசூய யாகத்திற்காக நன்கு வாரி முடிந்த புனிதப்பட்டு இருந்த தங்களுடைய ராணிகளின் கொண்டையை அவிழ்க்க துணிந்த அந்த துஷ்டர்களது மனைவியின் கேசங்களில் எல்லாம் அவரவர்களால் அவிழ்த்து விடப்பட்டன. அச்சமயத்தில் அவன் கண்களில் கண்ணீருடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது பாதங்களில் விழுந்தாள். பொருளுரை. ராஜசூய யாகத்தில் புனிதப்பட்டிருந்த அழகிய கேசம் திரௌபதிக்கு இருந்தது. பாண்டவர்கள் அவளை பந்தயத்தில் தோற்று போனதும் துச்சாதனன் அவளை அவமானப்படுத்திய எண்ணி அவளது புகழுக்குரிய கூந்தலை தொட்டாள். இந்நிலையில் திரௌபதி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்தாள். அப்பொழுது குருட்சேத்திர யுத்தத்தின் பயனாக துச்சாதனன் மற்றும் அவளது குழுவினரால் எல்லா மனைவிகளும் தங்களுடைய கூந்தல்களை அவிழ்த்து விடுவார்கள் ஆக வேண்டும் என்று கிருஷ்ணர் முடிவு செய்தார். அவ்வாறாக குருட்சேத்திரத்தில் போர்க்களத்தில் திருதராஷ்டிரரின் எல்லா மக்களும் பேரன்களும் இறந்த பின்பு அவர்களது மனைவிகள் அனைவரும் விதவைகள் ஆனதால் தங்களது கேசங்களை அவர்கள் அவிழ்த்து விட வேண்டியதாயிற்று. அதாவது பகவான் சிறந்த பக்தையான திரௌபதி துச்சாதனன் அவமானப்படுத்தியதால் குரு வம்சத்தின் எல்லா மனைவியர்களும் விதவியாயின. தனக்கு நேரிடும் அவமரியாதைகளை பொறுத்து கொள்ளும் பகவான் தமது பக்தர்களுக்கு இழைக்கப்படும் அவமானத்தை ஒருபொழுதும் பொறுத்து கொள்ள மாட்டார். மிகச்சிறந்த ஓரத்தனமான அவமானப்படுத்துவதனால் ஒருவன் எல்லா புண்ணியங்களிலும் நல்ல ஆசைகளிலிருந்தும் அனுபவிக்க மற்றும் போய்விடும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப ராஜ்ய யாகத்துல ராஜ்ய யாகம் துருபத மகாராஜா பண்ணனால அதுல இருந்து வந்தவங்கதான் திரௌபதி. அப்போ திரௌபதி அதுல இருந்து வர்றப்பவே அழகிய கேசம், அவங்களும் ரொம்ப அழகானவங்க, அவங்க கேசம் ரொம்பவும் அழகா இருந்தது. ஆனா துச்சாதனன் என்ன பண்ணா, அந்த கேசத்தை இழுத்து அவங்கள அந்த ராஜசபைக்குள் இழுத்து வந்தான். அதனால அன்னைக்கு திரௌபதி ஒரு சபதம் எடுத்தாங்க, அவனுடைய ரத்தத்தை எடுத்து தன்னுடைய தலையில எப்போ துடைச்சுக்கிறனோ அது வரைக்கும் என்னோட கேசத்தை நான் முடிய மாட்டேன் அப்படின்னு. அப்போ பீமன் அவரும் சொல்றாரு, இவங்களை எல்லாம் கொன்னு அந்த ரத்தத்தை நான் உனக்கு உன் கூந்தல்ல நான் உனக்கு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. இப்படி குருட்சேத்திர போர்க்களத்துல திருதராஷ்டிரன் எல்லா மக்களோட மனைவிகளும் அவங்க கணவன் இறந்ததுனால கேசங்களை அவிழ்த்து விட வேண்டியதாயிற்று. ஏன்னா திரௌபதி அவமானப்படுத்தினதுனால அந்த சபதத்தை எடுத்து பீமன் இங்க நிறைவேற்றுகிறார். இப்போ பகவான் கூட, ஏன்னா இது எப்படி நடந்தது, பகவானோட கருணையினால. பகவான் அனுமதி கொடுக்காம, அனுமந்தா அவர் அனுமதி கொடுக்காம எந்த ஒரு வெற்றியும் தோல்வியும் இல்லை, எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு காரணமும் இருக்காது இந்த உலகத்துல. அவர் உள்ள பரமாத்மாவா இருந்து ஒவ்வொரு இடத்திலும் அனுமதி கொடுக்கிறார். நம்மளாம் நினைக்கிறோம் நான் செஞ்சேன் என்னால நடந்தது அப்படின்னு. கிடையாது, பகவானால நடந்தது. ஏன்னா பகவான் அனுமதி கொடுக்கிற. நாமெல்லாம் நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சினேன்னு ஒரு கருவிகள் மட்டும்தான். நாமெல்லாம் செயல்படுறது கிடையாது. நம்மை செய்விக்கின்றார், நம்மை ஆட்டுவிக்கிறார். எப்படி முக்குணங்களால் ஆட்டுவிக்கிறார், இல்ல பகவானோட பக்தர்கள் பகவானால் ஆட்டுவிக்கப்படுகிறார்கள். அப்ப அங்க அந்தரங்க சக்தி ஆட்டுவிக்குது, இங்கே தடசர சக்தியான நாம புறச்சக்தியால் ஆட்டுவிக்கப்படுகிறோம். இந்த வித்தியாசம் எல்லாருக்கும் தெரியணும். அப்ப தூய பக்தர்கள் எப்பவுமே அந்தரங்க சக்தியோட கட்டுப்பாட்டுல ஆட்டுவிக்கப்படுகிறார்கள். அவங்களும் தானாக ஆடுவதாக நினைக்கிறது கிடையாது. தூய பக்தர்களாகட்டும், அவங்களுக்கு பகவான் நேரடி கண்ட்ரோல் இருக்கிறாங்க. நாமெல்லாம் மறைமுகமாக பகவானால அவருடைய புறசக்தியின் கண்ட்ரோல், மாயோட கண்ட்ரோல் இருக்கிறோம். ஏன்னா நம்ம முழுமையான பக்தர்கள் கிடையாது. அப்ப அந்த சக்திகளுக்குள்ள வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும். இவ்வாறாக அவர் பகவான் தான் அவமானப்பட்டாலும் தன் பக்தர்கள் அவமானப்படுவதை ஒரு பொழுதும் பொறுக்க மாட்டார். அப்ப பக்திக்குள்ள வந்துட்டாலே நம்மளாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு வைஷ்ணவரை நான் அவமரியாதை செய்யக்கூடாது. ஏன்னா நேரடியா பகவானோட கண்ட்ரோல்ல அவர் இருக்கார். அப்போ பகவானையே அவமானப்படுத்தின மாதிரி. அப்போ பகவானை நேரடியா அவமானப்படுத்தினா கூட தாங்கிக்குவார்,
தன் பக்தனை அவமானப்படுத்தினா அது பெரிய ஒரு அபராதம், வைஷ்ணவ அபராதம். அதனால நாம பழகும் போது ஜாக்கிரதையா பழகணும். நாம பொறுமை, சகிப்புத்தன்மை இதையெல்லாம் வச்சுக்கிட்டு, ஏன்னா நாம யாராவது தப்பு செஞ்சா கூட அதை சகிச்சுட்டு வந்துடணும். நாம திருப்பி ரெசிப்ரோகேட் பண்ணக்கூடாது. திருப்பி நாம போய் சண்டைக்கு மல்லு கட்டிட்டு நிக்க கூடாது. அடுத்தது பதம் 11. இந்த ஒன்னோட முடிச்சிடலாம். யோனோ ஜுகோ பவன ஏத்ய துரந்த கிருச்ராத் துர்வாசசோ ஹரிரச்சிதாத் அயுக்தாக்ர புக்தயः சாகன்ன சிஷ்டம் உபயுஞ்ச யதஸ்திரீலோகீம் திருப்தாம் அமம்ஸ்தலிலே வினிமக்ன சங்கஹ. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. படிங்க மாதாஜி, படிங்க. மொழிபெயர்ப்பு. நாம் வனவாசத்தில் இருந்த பொழுது 10,000 சீடர்களுடன் புசிப்பவரான துர்வாச முனிவர் நமது எதிரிகளுடன் சேர்ந்து நம்மை ஆபத்தான நிலைமையில் புகுத்துவதற்காக சதித்திட்டத்தில் ஈடுபட்டார். அச்சமயத்தில் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீதி உணவை உண்டு நம்மை காப்பாற்றினார். இவ்வாறு அவர் உணவை உட்கொண்டதும் நதியில் குடித்துக் கொண்டிருந்த முனிவர் கூட்டம் வயிறார உண்டு திருப்தி அடைந்தது போல் உணர்ந்தனர். உலகங்களும் கூட திருப்தி அடைந்தது. பொருளுரை. துர்வாசமுனி இவர் கடும் தவங்களையும் விரதங்களையும் அனுஷ்டிப்பதில் உறுதி கொண்டவரும் யோக சக்திகளை பெற்ற ஒரு பிராமணரும் ஆவார். இவரது பெயர் பல சரித்திர சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டுள்ளது. இவர் சிவபெருமானைப் போல எளிதில் திருப்தி அடைபவராகவும் எளிதில் கோபம் அடைபவராகவும் இருந்தார். ஒருவரிடம் திருப்தி அடையும் போது அவர் மிக பெரிய நன்மை செய்பவராகவும் அதிருப்தி அடையும் பொழுது பெரும் துன்பம் விளைவிக்க கூடியவராகவும் இருந்தார். குமரி பெண்ணாக இருந்த குந்தி தன் தந்தையின் வீட்டிற்கு வரும் எல்லா சிறந்த பிராமணர்களுக்கும் நன்கு பணிவிடைகளை செய்து வந்தார். அவரது பணிவிடைகளால் திருப்தியடைந்த துர்வாச முனிவர் விரும்பிய எந்த தேவரையும் உடனே வரவழைக்கும் சக்தியை கொண்ட ஒரு வரத்தை அவளுக்கு அளித்தார். அவர் சிவபெருமானின் ஓர் அவதாரமாக கருதப்படுகிறார். எனவே அவரை சுலபமாக திருப்திப்படுத்தவும் முடியும், கோபப்படுத்தவும் முடியும். அவர் சிவபெருமானின் சிறந்த பக்தர் ஆவார். மேலும் சிவபெருமானின் உத்தரவுப்படி ஸ்வேதகேது மகாராஜன் இயற்றிய நூற்றாண்டு யோகத்தின் புரோகிதர் பணியும் அவர் ஏற்றார். சில சமயங்கள் அவர் இந்திரனின் ராஜசபைக்கு சென்று வருவது வழக்கம். அவரது யோக சக்தியினால் ஆகாயத்திலும் அவரால் சஞ்சரிக்க முடியும். ஒருமுறை வான்வெளியில் நீண்ட தூரம் பிரயாணம் செய்தவர் பௌதீக வானத்தையும் கடந்து வைகுண்ட லோகங்கள் வரை சென்றதாக தெரிகிறது. உலக பேரரசரும் சிறந்த பக்தருமான அம்பரீஷ மகாராஜன் அவருக்கு பூசல் ஏற்பட்ட போது ஓராண்டிற்குள்ளாக இவ்வளவு நீண்ட தூரம் அவர் பிரயாணம் செய்தார். அவருக்கு 10,000 சீடர்கள் இருந்தனர். பெரும் சத்திரிய அரசர்களை அவர் காண சென்று அவர்களது விருந்தினராக இருக்கும் போதெல்லாம் அவரது சீடர்களும் அவரை பின்தொடர்வது வழக்கம். ஒருமுறை அவர் யுதிஷ்ட மகாராஜனின் எதிரியான துரியோதனின் வீட்டிற்கு சென்றார். துரியோதனன் புத்திசாலித்தனமாக அந்த பிராமணரை எல்லா வகையிலும் திருப்திப்படுத்தினான். அந்த ரிஷியும் அவனுக்கு வரம் கொடுக்க விரும்பினான். அவரது யோக சக்திகளையும் அதிருப்தி அடைந்ததால் பெரும் நாசம் விளைவிப்பார் என்பதையும் துரியோதனன் நன்கு அறிந்திருந்தான். எனவே பாண்டவர்கள் மீது அவருக்கு கோபம் ஏற்படும்படி செய்ய வேண்டும் என்று அவன் சதித்திட்டம் போட்டான். முனிவர் துரியோதனனுக்கு வரம் கொடுக்க விரும்பிய போது துரியோதனம் தன் அம்மான் செய்கைகளிலேயே மூத்தவரும் முக்கியமானவருமான யுதிஷ்ட மகாராஜனின் வீட்டிற்கு அவர் சென்று வர வேண்டும் என்ற வரத்தை கேட்டான். ஆனால் யுதிஷ்டர் அவரது ராணியான திரௌபதியுடன் உணவருந்திய பிறகு முனிவரை அங்கு அனுப்ப அவன் திட்டமிட்டான். திரௌபதி உணவருந்திய பின் முனிவரையும் அவரது 10,000 சீடர்களையும் வரவேற்று உபசரிக்க யுதிஷ்டரால் இயலாது என்பதை அவன் அறிந்திருந்தான். இதனால் முனிவர் கோபமடைந்து யுதிஷ்டரை சபித்து விடுவார். இதுவே துரியோதனின் திட்டம். துர்வாசரும் இதற்கு சம்மதித்து வனவாசத்தில் இருந்த அரசரும் திரௌபதியும் தங்களது உணவை முடித்துக் கொண்ட பின் அவர்களை காணச் சென்றார். வீட்டிற்கு வந்த முனிவரை நன்கு வரவேற்ற அரசர் உணவு தயாராவதற்கும் நதிக்கு சென்று நீராடி மதிய சமய சடங்குகளை முடித்துக் கொண்டு திரும்படி முனிவரை கேட்டுக்கொண்டார். முனிவரும் அவரது 10,000 சீடர்களும் குளிக்க நதிக்கு சென்றனர். அவர்கள் சென்றது யுதிஷ்டர் பெரும் கவலைக்குள்ளானார். திரௌபதி சாப்பிடாத வரை எத்தனை விருந்தினர்களுக்கு வேண்டுமானாலும் உணவு பரிமாற முடியும். ஆனால் துரியோதனின் திட்டப்படி திரௌபதி சாப்பிட்ட பிறகு முனிவர் அங்கு சென்றார். பக்தர்கள் கஷ்டத்தில் சிக்கிக் கொள்ளும் பொழுது மெய்மறந்த கவனத்துடன் பகவானை நினைவு கூறும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே
அந்த ஆபத்தான சூழ்நிலையில் திரௌபதி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு கூர்ந்தார். எங்கும் பரவியுள்ள பகவானும் நிலைமையை உடனேயே அறிந்து அங்கு வந்து சேர்ந்தார். எஞ்சியுள்ள உணவை தரும்படி திரௌபதியிடம் அவர் கேட்டார். பரமபுருஷ பகவானை சிறிது உணவை கேட்டும் அச்சமயத்தில் தன்னால் எந்த உணவையும் அளிக்க இயலாமற் போயிற்றே என்று திரௌபதி மன வருத்தம் அடைந்தார். தான் சாப்பிடாதவரை சூரிய தேவனிடமிருந்து பெற்ற அதிசயமான அட்சய பாத்திரத்திலிருந்து எவ்வளவு உணவை வேண்டுமானாலும் பெற இயலும். ஆனால் அந்த நேரத்தில் தான் உணவை முடித்து கொண்டு விட்டதால் உணவளிக்க இயலாத தன் நிலையை பகவானிடம் முறையிட்ட திரௌபதி அவர் முன் அழத் தொடங்கினாள். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு பெண்ணால் செய்யக்கூடியது இது ஒன்றுதான். ஆனால் சமையல் பாத்திரத்தை கொண்டு வரும்படி பகவான் கூறியதும் திரௌபதியும் அப்படியே செய்தாள். அது சிறிய கீரை துண்டு ஒட்டி கொண்டிருப்பதை கண்ட பகவான் உடனே அதை எடுத்து சாப்பிட்டார். பிறகு விருந்தினர்களை அழைக்கும்படி பகவான் திரௌபதியிடம் கூறினார். நதியிலிருந்து அவர்களை அழைத்து வர பீமன் அனுப்பப்பட்டார். பீமன் சென்று உணவு தயாராக இருக்கிறது, சீக்கிரமாக வாருங்கள், ஏன் இந்த தாமதம் என்று கூறினார். ஆனால் பகவான் அந்த சிறிய கீரை உணவை உண்டதால் பிராமணர்கள் நீராடி கொண்டு இருக்கும் பொழுதே வயிறார விருந்து சாப்பிட்டது போல உணர்ந்தனர். தங்களுக்காக யுதிஷ்டர் பல அரிய உணவு வகைகளை தயாரித்திருப்பார். இந்நிலையில் பசி இல்லாமல் தங்களால் சாப்பிட முடியாது போனால் அரசர் வருத்தப்படுவார் என்பதால் அங்கு செல்லாமல் இருப்பதே நல்லது என்றெண்ணி அங்கிருந்து சென்றுவிட முடிவு செய்தனர். பகவான் அனைவரிலும் மிகச் சிறந்த யோகி என்பதையே இச்சம்பவம் நிரூபிக்கிறது. எனவேதான் அவர் யோகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மற்றொரு போதனை என்னவெனில், ஒவ்வொரு குடும்பஸ்தரும் பகவானுக்கு உணவு படைக்க வேண்டும். இதன் பலனாக பகவான் திருப்தி அடைவதால் 10,000 பேர் கொண்ட ஒரு குழுவாக இருந்தாலும் அனைவரும் திருப்தி அடைவார்கள். இதுவே பக்தி தொண்டை நிறைவேற்றும் முறையாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது ஒரு அற்புதமான சம்பவம். அப்போ துரியோதனன் இங்க பாண்டவர்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஒரு துஷ்டன் தான் நல்லா இருக்கிறோமோ இல்லையோ அடுத்தவங்களை அவமானப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுலயே அவனோட வாழ்க்கை போயிரும். ரொம்ப தீயவர்களோட எண்ணம் அவர்களுக்கே மன நிம்மதியை தராது. ஏன்னா அவங்க வாழ்க்கையை விட அவங்க மற்றவங்களோட வாழ்க்கையில இடைஞ்சல் தரணும்னு விரும்புறதுனால அவங்க வாழ்க்கையில எப்பவுமே துன்பம், துயரம், அந்த குரோத உணர்வு அது எல்லாம் அவங்களையவே ஒரு தீ மாதிரி விழுங்கிட்டே இருக்கும். அவங்களுக்கே அது தெரியாது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களே அந்த தீயில விழுந்து மடிச்சிருவாங்க, பொறாமை தீயில. அப்ப இந்த பொறாமை கொண்ட கலியுக மக்களோட நிலைமை அப்படித்தான் இருக்கு. தான் நல்லா இருக்கணுமோ இல்லையோ அடுத்தவன் எப்படி கார் வாங்கலாம், அவன் எப்படி நல்லா இருக்கான், அவனுக்கு எப்படி இப்படி நடக்குது, இதையே யோசிச்சுட்டு இருக்கிறவங்க அந்த குரோத தீயினால மடித்து விட்டில் பூச்சி அந்த விட்டில் பூச்சி போல மாய்ஞ்சு மடிஞ்சிருவாங்க. இங்க துரியோதனன் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்றான். அப்ப துர்வாச முனிவர் மிகவும் கோபக்காரர். அவருக்கு நல்ல பணிவிட செஞ்சா வரம் கொடுப்பாரு. ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா உடனே கோபம் அடைஞ்சு சாபம் குடிச்சிருப்பார். இது ரொம்ப ஃபேமஸ். அதனால அவரை எப்படியாவது நாம சரி பண்ணி அவர் மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் விளைவிக்கணும்னு நினைச்சா துரியோதனன் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லா உபசரிக்கிறான். பயங்கரமான விருந்து. அதுல திருப்தி அடைந்த துர்வாச முனி அவர்கிட்ட உனக்கு என்ன வர வேணும்னு கேக்குறாரு. உடனே அவன் என்ன சொல்றான், தன்னோட அண்ணன் யுதிஷ்டரன் வீட்டுக்கு நீங்க போகணும், அதன் மூலமா அவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற மாதிரி நீங்க யுதிஷ்டர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவனோட பிளான சொல்றான். ஆனா உள்ள வஞ்சகம், வெளியில நல்ல மாதிரி நடிக்கிறான். அப்ப துர்வாச முனி போறாரு. எந்த மாதிரி நேரத்துல போறாரு அப்படின்னா அவங்க மதியம் உணவு முடிச்ச பின்ன. அப்ப இங்க திரௌபதிக்கு சூரிய பகவானால கொடுக்கப்பட்ட அட்சய பாத்திரம், அந்த அட்சய பாத்திரம் எப்பவுமே போதுமான அளவு, லட்சம் பேர், கோடி பேர், எத்தனை பேர் வந்தாலும் அதுல எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அட்சயம் அப்படின்னா தோன்றிக்கொண்டே இருப்பது, உருவாகி கொண்டே இருக்கும். அதுல என்னைக்கும் தீராது. ஆனா எப்போ திரௌபதி சாப்பிட்டுட்டு அதை கவிழ்த்து வைக்கிறாங்களோ அதுல இருந்து மறுபடியும் வராது. அப்ப அடுத்த நாள் தான் வரும். அப்ப இங்க திரௌபதி எல்லாருக்கும் கொடுத்துட்டு தானும் சாப்பிட்டுட்டு அதை கவிழ்த்து வைக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்துதான் இங்க துர்வாச முனி வரேன்னு சொல்லி தகவல் வருது. அப்ப அவங்களுக்கு உலையெல்லாம் நடுங்குது. என்னடா இது, காட்டுக்குள்ள இருந்துட்டு நாம எப்படி விருந்து பண்ண முடியும்? அது துர்வாச முனிவர் தனி ஒரு ஆள் கிடையாது, அவருக்கு பின்னாடி ஒரு 10,000 சீடர்கள் தொடர்ந்து வருவாங்களே, அவங்களுக்கெல்லாம் நாம எப்படி
அட்சய பாத்திரத்தை மூடி வச்சிருக்கோம், எப்படி விருந்து போட முடியும் அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ எந்த ஒரு குழப்பத்திலையும் உடனே பக்தனுக்கு என்ன ஞாபகம் வரும்? பகவான் கிருஷ்ணர் தான் ஞாபகம் வருவார். உடனே பகவான் கிருஷ்ணரை நோக்கி தியானம் பண்றாங்க. எந்த மாதிரி அந்த தியானத்தை இங்க என்ன மாதிரி சொல்றாங்க அந்த வேர்டு? மெய் மறந்த கவனத்துடன். இப்போ நம்ம ரொம்ப ஒரு தீவிரமான நிலையில இருக்கும்போது, கஷ்டத்துல இருக்கும்போதுதான் அந்த மெய் மறந்த கவனம் நம்மளுக்கு வரும் பகவானை நோக்கி. சாதாரணமா ப்ரே பண்ணுன்னு சொன்னா நம்மலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ராம் 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 ஹரி ஹரி, ஏதோ மனசு ஒண்ணு நினைக்கும், வாய் ஒண்ணு சொல்லும், ஏதோ 16 ரவுண்டு முடிச்சிட்டோமா. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது பாருங்க, மெய் மறந்து பகவானை தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் குந்தி தேவி எப்பவுமே கஷ்டம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. கஷ்டத்துல நாம பண்ற பிரேயருக்கும் சாதாரணமா நாம பண்ற பிரேயரும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஆனா தூய பக்தர்கள் என்னைக்குமே தூய்மையான நிலையில ப்ரே பண்ணுவாங்க. அவங்க கஷ்டம், லாபம், நஷ்டம் எல்லாத்தையும் எருமைகளை கடந்தவங்க. ஆனா நாம சந்தோஷமா இருக்கிறப்ப ஒரு மாதிரி, கஷ்டத்துல இருக்கிறப்ப ஒரு மாதிரி மெய் மறந்த நிலையில நாம பகவானை நோக்கி ப்ரே பண்ணுவோம். அப்போ அந்த நிலையில திரௌபதி இங்க ப்ரே பண்றாங்க. ப்ரே பண்ணும்போது பகவான் கிருஷ்ணர் அங்க தோன்றுகிறார். அவர் சொல்றாரு, திரௌபதி தங்கையிடம் எனக்கு சாதம் கொண்டு வா அப்படின்னு. என்னடா இப்பதான் ஒரு பிரச்சனை போச்சு, இவர் வேற மறுபடியும் சாப்பாடு கேக்குறாரே அப்படின்னு அவங்களுக்குள்ள ரொம்ப வருத்தம். அப்ப பகவான் கிருஷ்ணர் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அப்ப பாத்திரத்துல ஒரு சிறு கீரை ஒட்டி இருக்கு. அதை எடுத்து அவர் வாயில போடுறாரு பகவான் கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணர் அதுல திருப்தி அடைகிறார். ஏன்னா பக்தைகிட்ட இருந்து வர்ற அந்த ஒரு துளி, அவருக்கெல்லாம் பெருசு பெருசா நம்ம படைக்க வேண்டாம். அவர் என்ன கேட்கிறார்? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சி தத்தகம் பக்தி பக்ருதம் அஸ்னாமி பிரேதாத்மனஹன்னு. ஒரு இலையோ பூவோ ஒரு கப்பு தண்ணீரோ கேக்குறாரு. அது துளசி இலை போட்டு. அதான் பகவான் கேட்கிறார். அத எந்த உணர்வுடன் நாம் படைக்கிறோம் என்பதுதான் அங்க ரொம்ப முக்கியம். இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறதோ, இல்ல ஒரு கடனேன்னு செய்யறதோ, இல்ல உணர்வே இல்லாத நிலையில செய்யணுமேனு போய் செஞ்சுட்டு இருக்கிறதோ, இதெல்லாம் நாம நிறைய பேர் செய்வோம். ரொம்ப பக்தியோட பகவானே நீ இன்னைக்கு எடுத்து நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், உன்னுடைய கருணை எல்லாருக்கும் இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் கொடுக்கணும், உங்ககிட்டயே சீக்கிரம் நாங்க வரணும் அப்படின்னு தூய்மையான நிலையில நாம அதிகமா செய்யறது கிடையாது. நான் செய்யறது இல்லை, நீங்க எல்லாம் கண்டிப்பா செய்வீங்க. அப்போ இங்க அந்த சிறு கீரை எடுத்து அவர் போட்ட உடனே அவருக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள் அனைத்தோட வயிறும் நம்பிருது. நம்மளுக்கெல்லாம் சில சமயம் பசியே எடுக்காது. அந்த நிலையில ஏதாவது பசியே இருக்க, ரொம்ப மந்தமான நிலை, நல்லா சாப்பிட்டுருக்கிறோம், ஒரு விருந்து சாப்பிட்ட திருப்தி, அந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆயிடுச்சு. இனி ஒரு சாதம் சாப்பிட்டா கூட வாந்தி வந்துடும், அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய விருந்து சாப்பிட்ட திருப்தி பகவான் அந்த ஒரு கீரை சாப்பிட்ட உடனே. அப்போ அங்க நீராட போயிருக்கிற துர்வாச முனிவரோட வயிறும் ரொம்ப நிறைஞ்சிருச்சு, அவங்க சீடர்களுக்கும் வயிறு நிறைஞ்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரு கவலை சாப்பிட்டா கூட வாந்தி வந்துரும், அந்த அளவு. அப்போ இங்க எப்படி நாம யுதிஷ்டர் வீட்டுக்கு போறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சரி இப்படியே ஓடிடலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி துர்வாசனும் அவரது சீடர்களும் வேற பக்கம் போயிட்டு இருக்காங்க. அப்ப இங்க பகவான் கிருஷ்ணருக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. அவர் வேணும்னே பீமனை கூப்பிட்டு நீ போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வா அப்படிங்கிறாரு. அப்ப பீமன் தூரத்துல வர்றது கண்ணு தெரிஞ்ச உடனே அவங்களோட வேகம் ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீமன் வாங்க வாங்க எல்லாருக்கும் ஒரு பிரசாதம் விருந்து ரெடியா இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட கிட்ட போறாரு. ஐயோ பீமதேவ வர்றாரு எல்லாரும் ஓடுங்க ஓடுங்கன்னு எல்லாம் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பீமதேவனுக்கு கோபம் வந்தது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், உருட்டி எடுத்துருவாரு அப்படின்னு. இப்ப எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே பகவானோட கிருபை தான் அப்படின்னு தெரியும். அப்போ இங்க உணர்ந்து அர்ஜுனன் அந்த சம்பவத்தை நினைச்சு பாக்குறாரு. பகவானால எவ்வளவு தூரம் இவங்க எல்லாருமே காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்களா?